ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜீகோ கூடிய ஐ ப்ராமிஸ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபோ போட்டுருவேன்டா. S2 ஓகேவா? என்னால் முடிய எஃபோ கண்டிப்பாக பண்ண முடியல. அதனால தான் 2/2 போட்டு முடிச்சிடுறேன். எனக்கு டைம் இல்லை, ஸ்பேஸ் பற்ற மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ண தேவை இருக்காதுடா ஓகேவா? அதனால் 2/2 முடிச்சிடறேன். முடிஞ்சால் அது இந்த வாரத்தில் கம்ப்ளீட் ஆகும். இல்லாட்டி நீ பார்ட் வரல ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு எப்படி என் பண்ணிடுவாங்க, நம்ம ஜிம்மி வந்து ஜெக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து போகாதீங்க ஜங்கா. ஜிம்மி சொல்லியிருப்பாங்க, ஜெக்கியும் சரி நான் போகலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ஜிம்மி ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மி ரெண்டு பேர் குக் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு மூவி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, ஜங்கா மூவி பார்க்க வேணாம் சொல்கிறாங்க. ஏன் நீ தானே கேட்ட? ஜெக்கி சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு எப்போ தான் டைம் கிடைக்குது சொல்கிறாங்க. அதுக்கு என்னடா? ஜெக்கி சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், உங்களுக்கு எப்போ தான் டைம் கிடைக்குது ஓகேவா? எனக்கு நீங்கள் எங்கேயும் வரீங்க, மூணு வீட்டுக்கு போகிறீங்க, டெய்லி ட்ராவல் பண்ணி டயர்ட் ஆகுறீங்க ஓகேவா? இன்னைக்கு நேரம் தூங்குங்க. ஸோ ஜிம்மி சொல்கிறாங்க, ஜெக்கி பார்க்க சொல்கிறாங்க, இன்னைக்கு நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் வாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி சரி சொல்லிட்டு போயிட்டு ரெண்டு பேரும் தூங்க இருக்கிறாங்க. ஜிம்மி சீக்கிரமே தூங்கிடுவார் எப்போவுமே. ஜெக்கி கொஞ்சம் நேரம் ஜிம்மில் டேப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. குழந்தை மாதிரி அழகாக தூங்கிட்டாரு. இப்போ ஜிம்மி தூங்கினதுக்கப்புறம் ஜெக்கியோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கா. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, எடுத்து பார்த்தா நம்மட்டே தான். இப்போ நீ வரியா இல்லை நான் வீட்டுக்கு வரவா கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, வீட்டுக்கு வந்து என்ன ஆகும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இல்லட்டே சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வராங்க நம்ம ஜெக்கி. ஆனால் நீ வந்தே அவங்க சொல்லிட்டே சொல்கிறாங்க, இப்படி வரலாக்க நாங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ள வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, பேரை பண்ணிட்டு சரி ஓகே நம்ம வீட்டுக்குள்ள போனால் ப்ராப்ளம் ஆகிடும். அவன் வீட்டுக்கு போனாக்கா இப்போ நம்ம வீட்டில் ரெண்டு தெரிய வரும். நம்ம அம்மாட்ட கூட சொல்லிட்டோம் வரப்படியா சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ நம்ம அங்கே போனால் பிரச்சனை ஆகும். இப்போ நம்ம போகலனாக்கா அவங்க வந்து வீட்டில் இல்லைனாக்கா வேறு எங்கே இருக்கா சொல்லிட்டு கேட்பானுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ண மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ சொல்லி ஜெக்கி பண்ணாக்கா யாருக்கும் டவுட் வேணாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மி நாளைக்கு விட்டுருக்காங்க. ஜெக்கி பாருங்க, சாரி செல்லம் ஓகேவா, நான் போயிட்டு இப்போ நாங்கள் பார்த்தோம் அவங்க ஓகே ஒரு வழி இல்லை. இல்லைக்கா அவங்க வந்துட்டு இப்போ நான் வீட்டில் ஃபைண்ட் பண்ணுறாங்கனாக்கா வேறு மாதிரி பிரச்சனை ஆகிடும். அப்படி சொல்லி ஜெக்கி என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஜிம்மி அழகாக தூங்க வச்சுட்டு அவங்க மட்டும் கிளம்பிட்டு டேரெக்டாக அவர் வந்து இப்போ நம்ம டேவர் வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தாக்கா அங்கே பயங்கரமாக பார்ட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. டெரஸில் ரொம்ப அழகாக ஒரு மாதிரி இப்போ லைட் செட்லாம் பண்ணி வச்சுட்டு ட்ரிங்க்ஸு அப்புறம் ஸ்நாக்ஸு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஜெகி பார்க்க என்னடா இதெல்லாம் கேட்குறாங்க. ஏன்டா அதுக்கு முன்னாடி எங்கள் எப்போ விட்டாலும் வரும்லடா, இப்போ என்னடா ஆச்சு உனக்கு? நானும் ஒரு 7 மந்த்தாக பார்க்குறேன், ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. அப்போலாம் ஒன்றும் இல்லடா ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லை எதுவும் சேஞ்ச் ஆகிருக்கு சொல்லி ஜெக்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜெக்கி பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. சரிவா உட்கார சொல்கிறாங்க. ஜெக்கி உட்காராங்க. பார்த்தாக்கா அவ்வளோ ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. என்னடா இவ்வளோ வாங்கி வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்டா நீ குடிக்க மாட்டேன் கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க, ஏன்டா நீ வந்துட்டு இப்போ டியூட்டியில் இருந்தாலும் குடிக்க மாட்டேன், திருப்பி குடிப்பல சொல்கிறாங்க. இப்போ நான் கொஞ்சம் டேஸாக ட்ரிங்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது இப்போ கொஞ்சம் டேஸாக ட்ரிங்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. இல்லை ட்ரிங்க் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க அது சொல்கிறாங்க. பாரு இது குட் நியூஸ் சொன்னீங்க, அது என்னன்னு சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. அதுவா நம்ம ஸ்கூல் டைமில் நமக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படிதான் சொல்கிறாங்க. ஸ்கூல் டைம் ஆமாடா நம்ம டூர் போயிருந்தப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுல சொல்கிறாங்க. ஆமாம் அதில் ஃப்ரெண்ட்ஸாக இந்த மாதிரி நம்ம சரி பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஆமாம் அதை வந்துட்டு நம்ம டேவர் மூவியில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் சொல்கிறேன். இதுக்கு ஆமாம் டேவர் டேரக்டர்கிட்டே சொல்லலாமா இந்த மாதிரி ஒரு சீன் வந்துட்டு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சாமா. அதனால் நம்ம கேரக்டர் எல்லாமே வேற ஒரு பர்சன் வச்சு ரோல் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம் நம்ம பார்க்குறதுக்கு சர்ப்ரைஸாக இருக்குட்டே சொல்லலாம் அப்படி சொல்கிறாங்க. அதான் குட் நியூஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம காய சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா அப்படின்னு கேட்டான்னு சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயும் சரி விட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. ஜெக்கி இல்லைடா சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா வாடா சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கிக்கும் ரொம்ப டேஸ் வச்சு ட்ரிங்க் பண்ணலான்னு தோணுது. சரி ஓகே சொல்லிட்டு ரைட்டாக ட்ரிங்க் பண்ணுறாரு. இப்போ எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம கேட்குறாங்க, டே உன்னோட அண்ணா இருக்கா ஹோபி ஆமா சொல்கிறாங்க. அவன் வந்து பிஸ்னஸ்லேயே மூழ்கி இருக்கான், எனக்கு கண்டுக்க மாட்டான்டா அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் நீ வந்துட்டு போய் பேசுறதுன்னு சொல்லிட்டு நான் போய் பேசிட்டே இருக்கேன், கண்டுக்க மாட்டான் திரும்ப சொல்கிறாங்க. அப்படி மேரேஜ் பண்ணிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. வாய்ப்பே இல்லை, இப்போ மேரேஜ் பண்ணு வச்சுக்கேன், இல்லை மார்க்கெட் போய்ட்டு சொல்கிறேன். இதுக்கு ஆமாம் ஒரு ஆக்டரு ஒரு மார்க்காக இருக்கவங்க சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டாங்கனாக்கா அவங்க மார்க்கெட் போயிடும் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்க முடியாது அப்படிலாம் போகாதடா அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா உனக்கு தெரியாது சொல்கிறாங்க, அது பிஸ்னஸ் இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என் ஹோபி எங்கே போகிறேன், எங்கே தானே இப்போ தானே எங்கிட்ட இருப்பாங்க சொல்கிறாங்க. அதுவே கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு இவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி உண்மையை லேட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு. என் ஜெக்கி நீ ஜெஸ்ஸே மேரேஜ் பண்ணிட்டு போகிற அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க போய் பார்க்குறாங்க. அவன் எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இல்லைடா 24 பைசாவும் ஒன்றா தானே இருக்காங்க மேக்ஸிமம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டல் ஒன்றா தானே இருக்காங்க, ரெண்டு பேரும் டாக்டர் ஒன்றா தான் டியூட்டி பார்க்குறாங்க. அப்படி என்ன உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிற அவசியமே இல்லையே சொல்லிட்டாங்க. நான் அதே ஹாபி கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஆனால் காய்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. அது எனக்கு காய்க்கு ஒரு ஜஸ்ட் மேலே ஒன் சைட் லவ்டா ஓகேவா தான். இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. சரி ஓகே எப்படி சொல்லிட்டு அவர் மாதிரி கேஷ் விட்டுறாங்க. இப்போ பக்கம் இவ்வளோ ஃபன் பண்ணுறாங்க. ஜெக்கி இந்த குடிக்க சொல்கிறாங்க. இல்லைடா குடிக்கா சொல்கிறாங்க. நல்லா குடிக்க வைக்கிறாங்க. ஜெக்கி ஒரு டேஸ்க்கு அப்புறம் குடிக்கிறதுனால நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ட்ரிங்க் பண்ணுறதே தெரியல. எனக்கு இவ்வளோ தான் குடிக்கணுன்ற அளவுக்கு தெரியல, நல்லா குடிச்சிடறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜிம் சைட் பார்க்கறா ஜிம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டைம் இப்போ வந்துட்டு நைட்டு ஒரு
12:30 இருக்கும். எனக்கு ஜேகே கிளம்பும்போது 10 o'clock இருக்கும். இப்போ நம்ம ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்கும்போது 12:30 இருக்கும். இப்போ நம்ம ஜிம் ஐஸ் ஓப்பன் பார்க்குறோம், பார்த்தா பக்கத்து ஜேகே இல்லை ஜங்குக்கா ஜிம் பார்க்குறாங்க, பார்த்தா காணும். எங்கே போயிட்டாங்க? ஜிம் நினைச்சு ரெஸ்ட் ரூம் பார்க்குறாங்க, பார்த்தா ரெஸ்ட் ரூம் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. எல்லாரும் போய் பார்க்குறாங்க, காணும். ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த வீட்டு 2 ரூம் தான் இருக்கும். அதாவது பெட்ரூம் வந்து 2 இருக்கும். ஒன்று மாஸ்டர் பெட்ரூம், இன்னொரு கொஞ்சம் ஸ்மால் பெட்ரூம் இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க, பால்கனியில் போய் பார்க்குறாங்க, எங்கே காணும்? எங்கே போயிட்டு ஜங்குக்கா ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் நான் கால் பண்ண போகிறேங்க. ஆனால் ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு சரி கால் பண்ணாமல் வேணாமா சொல்லிட்டு அங்கே பார்த்து அவங்களும் டான்ஸ் பண்ணிருக்காங்க, ஜிம் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மோட ஜிம் ஃபோன் பண்ணுறாங்க ஜெக்கிக்கு. அப்போ கால் ரீச் ஆகுது, அந்த பக்கம் கால் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம காய் பண்ணுறாங்க, இதுவரை நான் சொல்லிட்டு நம்ம ஜெக்கோட ஃபோன் எடுத்து எப்படின்னாக்கா இப்போ கட் பண்ணி வைக்கிறப்போ தெரிய மாட்டேன்னு முடியாது ஓரமாக வச்சுறாரு. இப்போ அவங்க பேசலாம் கேட்குது. இப்போ நம்ம காய் கேட்குறாங்க, ஏன்டா நம்ம ஒரு கால் சொல்லி ஜாலியாக இருந்தால் சொல்கிறாங்க, நம்ம ஹாப்பியாக இருந்தால் ஜெக்கி நீ தானே இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணுறேன், ஒரு டாக்டராக இருக்கிற புரியுது அவங்களுக்கு டியூட்டி இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு அதுக்காக எங்களுக்கு தள்ளி போகணுமா என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, நீ அப்படி இல்லைடா எனக்கு தள்ளி போகணும் எதுவும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆமாம் சொல்கிறாங்க, அதே உனக்கு எப்படி சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க டாக்டராக வந்துட்டு டியூட்டியை பார்க்குறது வேறடா, அதை தாண்டி வேறு என்ன சொல்கிறாங்க. இல்லை சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க, எனக்கு அதை நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ இது பக்கம் ஜிம் டிசைன் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. இப்போ காய் பார்க்குறாங்க, உன்னால முடியல வேற யாரும் பார்த்து சொல்றதுல சொல்றாங்க. இல்லை அதை நான் தான் பார்த்தவங்களும் சொல்றாங்க. அப்படியா அவங்க சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இப்போ இவங்க பேசிட்டு இருக்காங்க, ஹெல்த்தையும் பார்த்துக்கலாம் சரியா, முன்னாடி ரொம்ப வீக் ஆகிட்டா சொல்றாங்க, ரொம்ப ஹார்ட் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி காய் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, ஆமாம் சொல்லிட்டு பார்க்குறேன், உனக்கு எதுக்கு ஜெம்கா கஷ்டம், நம்ம அங்கிட்ட அதான் உங்கள் வீட்டில் அந்த மணியா சொல்லிட்டாங்க, நீ நினச்சா ஓன் ஹாஸ்பிட்டலே கட்டலாம் எல்லாமே பண்ணலாம் சொல்லிட்டாங்க. நான் சொல்லி எனக்கு காலேஜ் இருக்குல்ல டே சொல்லிட்டாங்க, புரியுதுடா ஜெம்கா அதுக்காக நீ ஆர்டர் பண்ணுமா எனக்கு பாரு, நீ எப்படி இருந்தா இப்போ பாரு சரி தூங்குறது இல்லையோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணுறாங்க ஜெக்கிவை. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க தூங்குறது இல்லையா, நீ டாக்டர் ஃபர்ஸ்ட் உன்னோட ஹெல்த்தை கேர் பண்ணிக்க ஓகேவா, மற்றவங்க ஹெல்த்தை அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா அப்படி சொல்லிட்டு நீ நல்லா இருந்தாலும் மற்றவங்க பார்த்துக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நமக்கு ஜெக்கிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்கணும் டே சொல்லிட்டு கேள்றா சொல்கிறாங்க. ஜாக்சன் மேக் தான் சொல்கிறாங்க, ஆமாண்டா அவனுக்கு ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோ சொல்லிட்டாங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஜிம் பார்க்குறாங்க, பார்த்து ஃபோனை கட் பண்ணிட்டு அமைதியாக வந்துட்டு அந்த பெட்டில் உட்காடுறாங்க. எதுவுமே சார் நம்ம பேஸ் வந்துச்சு அப்படியே சார்ன்றா வைப் பண்ணிட்டு படுத்துறாரு பெட்டில். இப்போ நம்ம ஜெக்கே சரி பார்க்கலாம்டா, ஜெக்கே நிறைய ட்ரிங்க் பண்ணுறா, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது இதெல்லாம் மறந்துடுது. இப்போ என்ன பண்ணுறோம் மறந்துட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே படுக்க ஆரம்பிச்சிடாங்க. இப்போ அங்கேயே தூங்க ஆரம்பிச்சு டெரஸில் தான் எனக்கு டேவோட அப்பார்ட்மெண்ட் ஹோம் தான், அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஃபைன் நான் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் டைம் வந்து இப்போ ஒரு 9:50 இருக்கும். அப்போ தான் தெரியாக்கா சூரியன் அப்போ தான் கண்ணில் அவங்க அடிக்குதுனாக்கா அவங்க படுத்து வரத்துல கொஞ்சம் ஷேடோ இன்னும் கொஞ்சம் நிழல் வந்துருக்கும். அந்த நிழல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக வெயில் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் பேஸ் வந்து சன்லைட் ஹிட் ஆகுது. இப்போ நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க ஒரு மாதிரி இப்போ ஒரு ஃபோன் ரிங் ஆகிடுச்சு, ஒரு பக்கம் ஒரு சன்லைட் ஹிட் ஆகுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எது கேட்குறேன் அந்த பக்கத்தில் பார்த்தா பாட்டிலாம் உண்டுகிட்டு கிடக்கு, ஒரு பக்கம் பீர் பாட்டில், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கவர் சொல்லிட்டாங்க கண்ணாப்பில் கிடக்குது. நான் 30 இப்போ நம்ம ஜெக்கி வந்து ஐஸ்கிரீம் பார்க்குறாங்க, பார்த்தாக்கா ஃபோன் வந்துட்டு இருக்கு, பார்த்தாக்கா ஹாஸ்பிட்டல் வந்துருக்கு. இப்போ ஜெக்கி ஹலோ சொல்லிட்டாங்க, டாக்டர் ஜெக்கே சொல்லிட்டாங்க. ஜெக்கி பாருங்க சொல்லுங்க சொல்லிட்டாங்க, ஒரு எமர்ஜென்சி நீங்கள் உடனே வரமுடியா சொல்லிட்டாங்க. எமர்ஜென்சி சொல்லிட்டாங்க, ஆமாம் ஒரு எமர்ஜென்சி நீங்கள் உடனே வரமுடியா சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, இதுவே சொல்லிட்டாங்க, இல்லை இது நீங்கள் பார்க்குற கேஸ் தான், அதுவும் நம்ம டீன் தான் உங்களுக்கு கூப்பிட சொன்னாங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஓகே ஃபஸ்ட்டு ஃபோர் கட் பண்ணி பார்க்குறேன், டைம் பார்த்தா டைம் இப்போ 9:50 ஆயிருக்கு. அவருக்கு என்ன பண்ணது இல்லை, டக்குன்னு செக் எடுத்துக்கிறாங்க. டே காய் சொல்லிட்டாங்க, மேக் ஜாக்சன் சொல்லிட்டாங்க. நினச்சி பார்க்குறாங்க என்னடா சொல்லிட்டு டே ரொம்ப குழந்தை விழிச்சா சொல்லிட்டாங்க. டே இங்கே டைம் என்ன சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க ரொம்ப டைம் அடிச்சிடா சொல்லிட்டாங்க. இப்போ செக் பார்க்குறாங்க, இப்போ தான் செக் ஜிம்னா போகுது இவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. என்ன கேட்குறாங்க அதெல்லாம் சொல்லிட்டு என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகிற, டைம் கொஞ்சம் டைம் அடிச்சோம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஓகேவா, எனக்கு இப்போ தான் ரெகுலராக போய் டைமுக்கு நீங்கள் வந்துட்டு லைட் ஆகும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ செக் பார்க்குறாங்க, அது இல்லை சொல்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்லி டக்குனு எழுந்திரிக்கிறாங்கன்னு போயிட்டு டே நான் வீட்டில் சொல்கிறாங்க போய் ஷவர் பண்ணிக்கடா சொல்லிட்டாங்க. இப்போ டே ஓடி போய் ஜெக்கி ஓடி போய்ட்டு டேவோட ரூமில் ஷவர் பண்ணிட்டு அங்கே டேவ் ட்ரெஸ் இருக்குது, அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வேகமாக இறங்கி வராரு. வந்துட்டு அவர்கிட்ட காரை ட்ரைவ் பண்ணுறாரு. ட்ரைவ் பண்ணிட்டு டேரெக்டாக இப்போ அவர் அவங்க ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. எனக்கு இங்கே வரல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், ஏன்னா தெரியும் டைம் ஆகிடுச்சு, இந்த டைம் ஜிம்மி காலேஜ் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக அவர் டியூட்டி போஸ்ட்லேயே அவர் டேரெக்டாக அங்கே போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போது அங்கே நிறைய டாக்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, ஜெக்கி வந்து ஒரு நாள் சொல்லிடுறாங்க, ஜெக்கி வாங்க டாக்டர் ஜெக்கி வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி என்ன சொல்லிட்டாங்க, பார்த்தா ஒரு எமர்ஜென்சி கேஸ் தான், பார்த்தாக்கா பயங்கரமாக அடிபட்டுருக்காரு. இப்போ எனக்கு அடிபட்டுனா நம்ம கார் ஆக்சிடென்ட்டோ அப்படிலாம் கிடையாது, ஒரு பர்சன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ டீன் பார்க்குறாங்க, டாக்டர் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, டீன் சொல்லிட்டாங்க வந்து பாருங்க எனக்கு நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை எதாவது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க, பார்த்தாக்கா ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இப்போ ஜெக்கிக்கு லைட்டாக ஹேங் ஓவர் இருக்குது, ஆனால் அப்படியுமே அவரை மேனேஜ் பண்ண முடியுது. ஆனால் ஒரு மாதிரி லைட்டாக ஹேங் ஓவர் தலைவலிக்குது மற்றபடி எதுவும். இப்போ பார்க்குறாங்க, பார்த்தா நம்ம ஒய்யன் ஜெக்கி ஒய்யனும் ஜெஸ்ஸியும் பார்க்குறேன், என்னடி ஜெக்கி எனக்கு ஒரு மாதிரி இருக்கான் சொல்கிறாங்க. தெரியல அப்படி சொல்கிறாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கா இப்போ இல்லை வரமாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறேன் இருக்கட்டும் என்னன்னு அப்புறம் இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ செக் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்தா அந்த பர்சனுடைய பாடி ஃபுல்லாகவே இருந்தாக்க
ஆர்கன்ஸ்லாம் அட்டாக் ஆகுற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. சும்மா ஒரு நார்மலாக பீட் பண்ணவே இல்லை. அவங்கள எங்கே அடித்தா எங்கே வந்துட்டு எந்த ஆர்கன் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ டீன் பார்க்குறாங்க, இது ஒரு கேஸை பார்த்து இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜேகேவை செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணிட்டு அவரும் ஃப்ரீஸ் ஆகிறாரு. எப்படி ஒரு பர்சன் இப்படி வந்து ஒரு அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இதுக்கு ஹிட் பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியாம ஹிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ணி வெளில மேக்ஸிமம் பெருசாக காயணம் இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அடி அப்படின்னா அந்த டேமேஜ் அதோட ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, இது எப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க, அவங்களோட ஒரு டாக்டர் தானே அவங்க ஜோஷுவானு நான் நினைக்கிறேன். யாரும் ரொம்ப வஞ்சன்ஸாக இருப்பாங்க போல சொல்லிட்டு எனக்கு ஆமாம் அந்த பாசம் மேலே யாரும் ரொம்ப ரொம்ப டிஸ்டாக வெஞ்சன்ஸ் வந்திருக்காங்க. அந்த வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிறதுக்கு தான் இப்படி அடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், ஆனால் நம்மளுக்கு கூட எங்கே அட்டாக் பண்ண எங்கே அடிப்பட்டால் எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகும்னு தெரியும். ஆனால் அவங்க எதுவும் ஒரு பர்சன் தெரியல. எனக்கு கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு ஆர்கன் தனித்தனி அஃபெக்ட் ஆகிறோட அடிச்சிருக்காங்க பிறகு சொல்கிறாங்க. அவன் இப்படி பண்ணுறதுக்கு பேசாமல் கொண்டு போட்டுருக்கான் சொல்கிறாங்க. இந்த காமா ஜஸ்ட்டு கண்ணுக்கு ஷூட் பண்ணிருக்கான், இல்லை ஒரு கத்தி எடுத்து அவன் மேலே இறக்கிருக்கலாம் சொல்கிறாங்க. இந்த காமா அப்படி பண்ணியிருக்கான். எனக்கு இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணி இந்த அளவுக்கு அடிச்சு காயப்படுறதுக்கு பேசாமல் கொண்டு இருக்கலாம். இவன் இப்போ உயிரோட ஏன்டா இருக்கான்னு அவன் நினைக்க போகிறான். அவன் வயசை ஓப்பன் பண்ணா கூட ஏன்டா நம்ம உயிரில் வச்சு இருக்கும்னு அவன் அப்படி நினைப்பான். எனக்கு அந்த அளவுக்கு மாதிரி டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டீன் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க, டாக்டர்ஸ் பேசக்கூடாது சொல்கிறாங்க. டீன் நாங்கள் ஒன்றும் இதாக சொல்லி எதாவது சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஒரு பேசக்கூடாது, ஓகே நம்ம பெஸ்ட் நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஜேகே அவங்க பெஸ்ட்டு கொடுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜேகேவும் அதர் டாக்டர்ஸும் சேர்ந்து தான் இப்போ ஒரு 5 to 6 டாக்டர் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் அட்டாக் ஆயிருக்கு. எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சர்ஜரி பண்ணி வச்சிருக்காங்க. எப்போ ஐஸ் ஓப்பனோ தெரியல சொல்கிறாங்க. ஆமாம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணுறது கேரண்டியான்னு தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஃபுல்லாக சர்ஜரி முடிச்சுட்டு வெளில வராங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. இப்போ ஜெஸ்ஸி வாங்கி பார்க்குறாங்க. ஜேகே ஹரி ஓகே அப்படி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அது சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ ஜேகே வந்து சொல்லிட்டாங்க, என்னடா பண்ணியிருக்க நீ வந்து அவன்கிட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்கணும் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறடி ஒரு நான் போகலாக்கா நம்ம டேவும் காயெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது, நான் வீட்டுக்கு போனாங்க எதுக்கு அம்மாட்ட போகணும்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் இருக்குமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு போகலன்னு தெரிஞ்சாங்க. இப்போ நான் ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணிட்டு உங்களுக்கு தான் தெரியும் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு நான் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அதை நான் வீட்டில் போய் ஸ்டே பண்ணிவிடுவேன். எனக்கு அப்படி ஒரு இதில் நான் வந்துட்டு ஸ்டே பண்ண மாட்டேன். இப்போ வந்துட்டு அவங்க தெரிஞ்சுட்டாக்கா அவன் கண்டிப்பாக கேட்பான், கொஸ்டின் பண்ணுவான். அதுக்காக நான் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த ரீசனுக்காக தான் நாங்கள் போயிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெஸ்ஸி பார்க்குறேன். அப்போ ரொம்ப கோவமாக ஒய்ஃபோ சொல்கிறாங்க. எனக்கு தெரியல ஜெஸ்ஸிமா, நான் வந்துட்டு பார்க்கவே இல்லை அவனை. நான் ஜஸ்ட்டு உங்கள் கால் எமர்ஜென்சி கால் வந்து நான் உடனே ஓடி வந்துட்டேன் சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்துட்டு மட்டும் இல்லை எமர்ஜென்சியில் வரவும் நான் டக்குனு வந்துட்டேன். அவன் என்ன பண்ணுறா இது பண்ணுறது தெரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெஸ்ஸி வாங்கி பார்க்குறோம் அப்படி போய் பாருடா சொல்கிறாங்க. இப்போ டைம் வந்து ஏன்னா சர்ஜரி முடிக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆயிருக்கும். அவங்க வந்தது போய் இப்போ ஒரு 4 to 5 hours இங்கே டைம் போயிடுச்சு. செக் பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம வாங்கி பார்க்குறேன் இல்லை எப்படியும் இந்த டைமில் போனால் பார்க்க முடியாது, எனக்கு கிளாஸ் போயிட்டு நினைக்கிறேன். 5 hour முடிச்சு கிளாஸ் போயிட்டு போன ஈவினிங் போய் பிக் பண்ணிக்கடா, பிக் பண்ணிட்டு அப்படி சமாங்க பண்ணிட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறா செக் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ஈவினிங் போய் பிக் பண்ணிக்க ஓகேவா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சொல்லிடுறாங்க. ஜெஸ்ஸி பார்க்குறாங்க. அதான் கரெக்டாக இருக்கும் ஜேகே சரியா எங்கேயா கூட்டு போய் சமாதானம் பண்ணு நீ சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்கல்ல சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. தெரியும் ஜிம்மி கொஞ்சம் பசு தான் சொல்லிட்டு என்னன்னு சொன்னால் புரிஞ்சுப்பாங்கல்ல சொல்கிறாங்க. இல்லை ஜெஸ்ஸிமா ரொம்ப கோவப்படுவான் சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் அப்படி சரியா சொல்கிறாங்க. நீ சொல்லி கேட்காம போயிடுவேனா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கும் சரி சொல்கிறாங்க. சரிவா சாப்பிடலாம், நீ வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க பாட்டா சொல்லிட்டு ஜேக்கி நம்ம ஜெஸ்ஸி ஒயனை கூட்டிட்டு போயிட்டு போட்டு வாங்கி தராங்க. இப்போ நம்ம ஒயன் ஜேக்கினா சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி ஒன்றும் சாப்பிட்றாங்க. ஒரு மனசே இல்லை. மார்னிங் நினச்சிப்பா என்ன பண்ணியிருப்பான், என்ன பார்த்துருப்பான், என்ன யோசிச்சிருப்பான், நம்ம வீட்டுக்கு கூட நமக்கு தெரியும். அப்போ நம்ம எங்கே போகணும் சொல்லாமல் கிளம்பி போயிட்டோம்னு சொல்லிட்டு என்ன நினைப்பானோ அப்படி சொல்லிட்டு ஜேக்கே நினச்சிட்டு இருக்காங்க. கோவப்படுவேனா கோவம் வருமா அவளுக்கு, ரொம்ப கோவம் வருமே ஜேக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கி எப்படியாக்க மைண்டு இங்கே இருக்க மாட்டேங்குது. ஞாபகம் எல்லாமே ஜிம்மி மேலே தான் இருக்குது. இப்போ டைம் கரெக்டாக ஒரு டைம் 4:30 ஆகுது. ஜேகே டக்கு நான் போய் டியூட்டி முடிச்சிட்டாங்க. ஓகே நான் கிளம்புறேன் சொல்லிட்டாங்க. ஓகே நாங்கள் சொல்லி நீ போக சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி ஜேகேக்கு வந்து டியூட்டி வந்து இப்போனாக்கா 7 o'clock தான் முடியணும். ஆனால் ஜேகே நம்ம இயர்லியாக கிளம்புறாங்க. நம்ம ஜிம்மி பிக் பண்ணிட்டுருக்காங்க. அவர் வந்துட்டு எனக்கு டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. இப்போ டேரெக்டாக அவர் போய் நிற்கிற காலேஜில் என்ட்ரன்ஸ் தான். இப்போ கரெக்டாக காலேஜுமே வந்துட்டு காலேஜ் டைம் ஓவர். இப்போ பசங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜேகே அப்படி ரொம்ப எக்ஸ்ட்ரா பார்த்துருக்காங்க. ஜிம்மி பார்க்கணும்னு சொல்லி நர்வஸ் இருக்குது. சரி இருந்தாலும் மாறினே பார்க்காம இருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஜேகே ஆசையாக நின்றுருக்காங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு பசங்க வந்துருக்காங்க. ஃபிலிக்ஸும் ஜிம்மின்னு வந்துருக்காங்க. இப்போ ஃபிலிக்ஸ் ஜிம்மிட்டு பேசிட்டு வந்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. பாட்டா கையை பத்திரம் பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. சரிடா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காஃபி ஆர்டர் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. சரி ஓகே பாய்டா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே இப்போ ஜிம்மி கையை பார்க்குறாங்க. பார்த்தா அவருக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாங்க. ஹேண்டில் வந்துட்டு கொஞ்சம் பேண்டேட் போட்டுருக்காங்க. ஜேகே விடுக்கிறாங்க. ஜிம் என்னாச்சு அப்போ ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எத்தனை சொல்லிட்டு ஹேண்ட் எடுத்துறாங்க. ஜேகே பேர் என்னாச்சுடாமா ஹேண்டுக்கு என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை ஜிம்மி சொல்கிறாங்க. பாரு என்னம்மா என்னாச்சு சொல்ல சொல்கிறாங்க. எப்படி ஹேண்ட் அடிபடிச்சு கேட்குறாங்க. எதுக்கு பேண்டேட் போட்டு என்னாச்சு ஜேகே கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஜிம்மி இப்போ வந்து ஃபோன் கேட்குறாங்க. ஃபோன் கேப் புக் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஒரு கேப் வருது. ஜேகே பார்க்குறாங்க. என்ன பண்ணுற ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் என்ன சொல்லிட்டு ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. ஜிம் வந்து கேப்ல உட்காராங்க. ஜேகே ஒரு மாதிரி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆனால் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ கேப்
ஸ்டார்ட் பண்ணுறாங்க காரை. அப்போ கார் மூணாவது ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. கடவுளே இப்போ என்ன பண்ணுவான், ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹேண்ட் எப்படி அடிபட்டுருக்கும், என்னவா இருக்கும், ஜஸ்ட் 1 night வந்து நாங்கள் விட்டு புரிஞ்சிருந்தது. அதுக்குள்ளே என்ன ஆயிருக்கும், ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜேகே டக்குனு கார் எடுத்து வீட்டுக்கு அந்த கேபினட் வந்துட்டு இருக்காங்க. ஃபைனல் ஜிம்மிட்டு கேபிட்டு இறங்குறாங்க. தேங்க்யூ நான் சொல்லிட்டாங்க, ஓகே பாசிட்டு அவங்க அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜிம் இப்போ டேரக்டாக அவங்க வீட்டுக்கு வராது, பாஸ்வேர்ட் போட்டு வீட்டுக்கு லஞ்ச் ஆகுறாங்க. இப்போ ஜேகே ஃப்ரெண்டாக வந்துருக்காங்க. வந்துட்டு ஜிம்மில் வந்து ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜேகே ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன வேணும் மிஸ்டர் ஜோன், ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன் என்ன சார் சொல்கிறாங்க. என்ன வேணும் மிஸ்டர் ஜோன், ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன் என்னாச்சுமா, கோவம் உனக்கு, கோவமாக விட்டேன், சண்டை போடு ஜேகே கிட்ட, என்னாச்சு ஏன் ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க அவங்க கூட சண்டை போட எனக்கு எதுவுமே இல்லை சரியா. ஜிம் ஜேகே புஷ் பண்ணுறாங்க. ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு தப்பு தான், ஓகேவா தப்பு தான், நான் என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. நீங்கள் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண நான் சரியாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், எனக்கு நீங்கள் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் ஓகேவா. ஜிம் சொல்லிட்டு அப்படி நியூ ரூமுக்கு அந்த ரூமுக்கு போகிறாங்க. ஜேகே பெருக்கு அந்த ரூமுக்கு போகிறாங்க சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே கேட்குற டேரக்டாக அந்த நியூ ரூம் இருக்குது, அவங்க ரெகுலர் யூஸ் பண்ணுற அந்த மாஸ்டர் பெட்ரூம் விட்டு நியூ ரூமுக்கு போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு அப்படி போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டு டோர் பண்ணி ஆயிடுச்சு. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே எப்படி சாஃப்டாக உட்காந்துருக்காரு. அவருக்கு என்ன போய் தெரியல. ஜிம் பேசாமல் இருக்கிறாங்க. இப்போ ஜிம் போட்டு டோர் பண்ணுறாங்க. பார்த்துருக்காங்க அங்கே ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுற ஒரு பர்சன் வந்திருக்காங்க. சார் உங்கள் ஆர்டர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ. ஜிம் வாங்கிக்கிறாங்க. ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. பாரு ஜிம் என்னது வாங்கிக்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லல. அப்படியே ஃபுட் எடுத்து டேபிள் வைக்கிறாரு. வச்சுட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருப்பாரு. காஃபி ஆர்டர் பண்ணி ஏன்னா அதெல்லாம் ஃபுட்டெல்லாம் குக் பண்ண வராது, அதனால தான் இப்போ காஃபியும் எடுத்து குடிச்சிட்டு அந்த காஃபி எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் ஃபுட் அதை எடுத்து வச்சுக்கிறாரு. இப்போ அந்த ஹேண்ட் ஓவர் மூவ் பண்ணி ரைட் ஹேண்ட் அடிபட்டுருக்கு அவருக்கு. இப்போ ஜேகே பார்த்தாங்க. ஹேண்டுக்கு என்னாச்சுமா, ஜேகே கிட்ட வந்து கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லவே இல்லை. ஜிம் பாட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. பாரு ஹோட்டல் ஃபுட் ஒத்துக்காது, நான் சமைச்சுக்கிறேன்டா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் எதுவும் கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அமைதியாக கொட்டாட்டு சாப்பிட்டுட்டு அந்த காஃபி எடுத்து குடிச்சிட்டு இப்போ அந்த ஃபுட் எடுத்து போயிட்டு அந்த ஃபுட்டோட பாக்ஸ் எடுத்து போயிட்டு டஸ்ட்பின் போட்டு அவர் அகைன் போய்ட்டு ரூம் போய் லாக் பண்ணிக்கிறாரு. ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஜிம் டோர் ஓப்பன் பண்ணி ஜிம் மட்டும் பேசணும் ஜிம்மின்னு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லுங்க பாருமா, ஓப்பன் பண்ணாத பேச முடியும், நான் சொல்லிட்டு கேளு, பாயிண்ட் ஆஃப் பண்ணி கேளேன் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லல. அப்படி அமைதியாக பாருன்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன், அப்படி நான் ஓப்பன் சொன்னால் கேட்டேன், இல்லை மேரேஜ் பண்ணுறதுக்கு நான் கேட்டேன். ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இல்லைடா மா சொல்லிட்டு நீ தானே பண்ணிக்கிட்டேன், அப்புறம் இது சீக்கிரட்டாக இது அஃபேர் லைஃப் கூட வச்சிருக்கேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க. ஜிம் கேட்குறாங்க. ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பாரு சொல்கிறாங்க. பாரு நீ எப்படி தான் சரி அப்படி கவலை சரியா, உனக்கு என் கூட ட்ரூவாக இருக்கா அப்படின்னாக்கா நீ கூட ரிலேஷன்ஷிப் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் சரியா, நீ ஒரு ஃபேக்கா சீட் பண்ணாத. ஜிம் சொல்கிறாங்க. ஜெட்டு பண்ணி சீட் பண்ணலடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜெக்கே எனக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக சரியா, ஒவ்வொரு டைமும் நான் சாக்ரிஃபை பண்ணிச்சுக்கோ சரியா, நீ எப்போ என்ன அழகுப்பா எப்போ என்ன ஹர்ட் பண்ணி எனக்கு தெரிய மாட்டேங்குது, தயவுசெய்து நீ புரிஞ்சுக்கோ சரியா. மிட் நைட்டில் நீ பாட்டுக்கு விட்டுட்டு போகிறது எனக்கு எதிராக ஆட்டை யார் பாப்பா. ஜிம் கேட்குறாங்க. நீ என்னை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லவே சரியா, நீ வந்து என்னை பார்த்துக்கணும் எதுவும் இல்லை, நான் உங்கள் பாடம் நான் விரும்பல, என்னால் பார்த்துக்க முடியும் ஓகே, எனக்கு 90 years ஆகுது, என்னையே நல்லா பார்த்துக்க முடியும் ஓகேவா, நீ என்னை பார்த்துக்கிறது எனக்கு எதுவுமே கிடையாது புரியுதா, உனக்கு என் கூட இருந்த ஓகேனா இல்லைனாக்கா நீ டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணிட்டு போயிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி கோவம் ஜெக்கி டக்குன்னு ஸ்பேர்க்கி வச்சுட்டு ஓப்பன் உள்ள வராங்க. ஜெக்கி என்ன சொன்னால் செக் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன சொன்ன நீ கேட்குறாங்க. டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் அப்படியே ஸ்லாப் பண்ணி வராங்க. அப்படியே ஹேண்டுக்கு 6 வரைக்கும் போயிடுது. ஆனால் அதுக்கப்புறம் அடிக்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஒரு மாதிரி அவரும் ஹேண்டை பஞ்ச் பண்ணிக்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு அடிக்கணும் அடிச்சுட்டு ஓகேவா, ஆனால் தேவையில்லாமல் பண்ணாத. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ரொம்ப ஹார்ட் பண்ணுறா ஜிம் நீ சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா ஒன்றை விட்டு வா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே பார் ஜிம் என்ன நடந்துச்சு கேள்வி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன நடந்துச்சு உனக்கு என்னை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ என்னன்னா இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லை சொல்கிறாங்க. ஜெக்கி பிறந்துக்கு ஏன்னா நான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கேன், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்துக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு போ சரி, நான் என்ன பார்த்துக்க முடியும், நான் அப்படின்னு பார்த்தவங்க நம்பி இல்லை ஓகேவா, என்ன பார்த்துக்க முடியும் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. அவனோட லவ் எனக்கு தேவையில்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்து ஜிம்மி கோபத்தை பார்த்து விடாத அப்போ சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்ல தினம் போட்டு இல்லை போ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்து ஜிம்மி தினம் போட்டு இல்லை போ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்த்து விடாங்க பாரு நான் பேசுகிறேன் நான் சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஜெக்கி வந்து வெளியே போக சொல்லிட்டே இருக்காரு. ஜெக்கி பார்த்து நான் போக மாட்டேன் சொல்கிறாங்க. நீ போகலாக்கா அந்த வீட்டை விட்டு வெளியே போவோம் பரவாயில்ல. ஜிம் கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ இந்த ரூம் விட்டு வெளியே போகல அப்படின்னாக்கா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவோம் பரவாயில்ல. ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி டக்குன்னு ஜெக்கி அந்த ரூம் விட்டு போயிடறாங்க. எனக்கு சொன்னால் அவர் பண்ணுவார். இப்போ ஜெக்கி விட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜெக்கிக்கு என்ன பண்ணது தெரியல. அந்த பக்கம் ஜிம்மி நடுவில் வெளியே படுத்துறாங்க. ஜெக்கி பண்ணிட்டு குக் பண்ணவும் இல்லை, அவர் சாப்பிடவும் இல்லை, அப்படியே ரூமில் படுத்துட்டாரு. இப்போ ஜெக்கி இடமே ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறேன் நேற்று வீட்டுக்கு போயிட மாட்டார் இல்லையா, அதனால ஃபோன் பண்ணணும். ஜெக்கி எதுவும் பண்ணாமல் டக்குனு இருந்துச்சு அவர் வீட்டுக்கு போயிடாரு. இந்த பக்கம் ஜிம்மி எப்படி அந்த வீட்டை வந்துட்டு அந்த ஜெக்கி போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வெளியே ஹாலில் வந்து உட்காராரு. உட்காந்துட்டு அவருக்கு அப்படி ஒரு அழுதுகிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் அழகாரு. இப்போ ஜிம்முக்கு ஒரு கால் ஒரு ஜிம் பண்ணி பண்ணிட்டாங்க. ஹலோ சொல்கிறாங்க. பேபி என்னோட பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ வேண்டாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் பேபி ஜெக்கி அந்த ஒரு பர்சன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்து ஓகே நான் வரேன் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ அவர் அப்படி போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டோட்டலாக ட்ரெஸ் டிஃப்ரெண்டாக சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போகிறாரு. இப்போ கீழே போனாங்க. அங்கே ஒரு கார் வந்துருக்கு. ஃபுல்லாக பிளாக் கலர் கார் வந்துருக்கு. இப்போ ஜிம் போகும்போது அந்த கார் ஒரு ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பர்சன் ஜிம் பட்டியில் உட்காராங்க. இப்போ கார் மான் பண்ணி போயிட்டுருக்கு. ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரிட்ஜ் தான். அந்த பிரிட்ஜில் போயிட்டு இப்போ கார் ஸ்டாப் ஆகுது.
இப்போ அங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க, என்னாச்சுமா அது ஓகே கேட்குறாங்கக்கா. ஜிம் பார்க்குறாங்க, ஹான் அப்படி சொல்கிறாங்க. சொல்லுமா என்னாச்சு கேட்குறாங்க, என்னாட்டு ஓகே சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ ஹான்ற ஒரு பர்சன் அஜிபுல் பேச கப் பண்ணுறாங்க. பேபி இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் ஹானை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறேன். என்னாச்சுமா நீ ஓகே இல்லையா, நீ சொல்ல ஹான் கிட்ட சொல்ல, ஹானோட சரி பண்ண முடியாது இருக்கா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஒன்று இருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க, எனக்கு எந்த ஒரு வீக்னஸுமே இல்லை, உனக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஆமாம் என் பேபிஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஏன் ஜெக்கே லவ் பண்ணணும்னு ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா செப்பி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க என்ன நினச்சி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹான்கிட்ட நம்ம ஜிம் நடந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறவங்க அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. ஒருவேளை அவனுக்கு என்ன பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்க எதுக்கு மேரேஜ் பண்ணிட்டு எதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஜிம் கேட்குறாங்க. அப்படிலாம் இருக்காது, ஜெய்க்கு ரொம்ப லவ் பண்ணுறேன் நீ சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுறேன் அதாவது பிரச்சனை. இப்போ எனக்கு அவங்க லவ் வச்சுக்கிறேன், கண்டிப்பாக நான் தூக்கி போட்டு வந்துடுவா சொல்கிறேன். எனக்கு அவங்க லவ் இருக்குது, எனக்கு பிடிக்கும். ஆனால் என்ன ஒவ்வொரு டைம் சீக்கிரம் பண்ண வைக்கிறா ஹான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெய்க்கு பார்க்குற அது சார் நம்ம ஹான் பார்க்குறாங்க. அங்கே பார் பேபி நல்லா கேட்டுக்கோ, அவன் ரொம்ப பெரிய ஃபேமிலி சேர்ந்த ஒரு பையனாக சொல்கிறாங்க. எனக்கு ஃபேமிலின்னு சொல்றியா சொல்கிறாங்க. என்ன பேசுகிறவன் எனக்கு பெரிய பிகாஸ்ட் ஃபேமிலி இருக்கு ஓகேவா, ஏன் உனக்கு யாரும் நினைக்கிறியா, நான் இருக்கேன், என்னும் இருக்கான், எம்ஜன் இருக்கா, அதுக்கப்புறம் ஹானன் இருக்கா, உனக்கு நாங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், உன சுற்றி எவ்வளோ பேர் இருக்கோம், அதை தாண்டி நம்ம ஷேடோவில் எவ்வளோ பேர் இருக்காங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் சொல்கிறாங்க. நீங்கள் நினைச்சினாக்கா இந்த டோட்டல் குறையாவே உன் பின்னாடி இருக்கும் சொல்கிறாங்க. இவங்க அமைதியாக பார்த்துருக்காங்க. பாரு உன்னை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் ஷேடோ யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்களா, ஷேடோவுக்கு ஒரு டீம் இருக்குது. சரி அது வேர்ல்டு பிகாஸ்ட் மாஃபியா கேங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஜிம் வந்துட்டு ஒரு நார்மல் பர்சன் கிடையாது. ஓகே அது நார்மல் பர்சனாக ஜஸ்ட் ஆர்னர் ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. அவர் இன்டர்நேஷனல் மாஃபியா கிங். இன்டர்நேஷனல் மாஃபியா கிங் கொரியா கவர்மெண்ட்டே நம்ம ஜிம்மோட அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. சரியா சொல்கிறாங்க. எனக்கு நம்ம ஜிம்மோட பிகாஸ்ட் மாஃபியா அவரோட மாஃபியா கேங் நேம் வந்துட்டு ஷேடோ. ஓகேவா, ஜிம் பேர் மிஸ்டர் ஷேடோ. அந்த ஷேடோ அந்த கேங்கோட நேம் ஷேடோ தான், ஷேடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய பேர் இருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. அது எல்லாம் ஏஜ் டிஃப்ரென்ஸாக இருப்பாங்க. ஜிமின் அந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பர்சன் அவர் தான். ஆனால் அந்த கேங்கோட லீடர் அவர் தான். ஜிமினாக்க எல்லாருக்கும் பயம் வரும், அப்படி பயம் வரும். ஜிமின் இது இருக்க பார்த்துக்கிற மிஸ்டர் ஷேடோ நேம் எடுத்து கேள்விப்பட்டிருப்பாங்க. அவர் வந்து எப்படினாக்கா வெப்பன்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டார். அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாக்கா யாரோட போய் ஹேண்டில் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுவார். இப்போ நம்ம ஹேண்ட் பார்க்குறாங்க. இப்போ எப்படி ஹேண்டில் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ஷூட் பண்ணிட்டு போகிற சொல்லிட்டு இல்லை ஷூட் பண்ணால் ஒன் டேல இறந்துடுவான். அவனை அந்த மாதிரி அட்டாக் பண்ணதான் அவன் தினமும் ஏன்டா வாழணும்னு நினச்சி துடிப்பான். சரியா, அவனை ஐஸ் ஓப்பன் பண்ணல. அவன் ஐஸ் ஓப்பன் பண்ண கூட நினைப்பான நம்ம ஏன்டா வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் எத்தனை வருஷம் முன்னாடி பண்ண தப்பா இருந்தாலும் தப்பு தானே, அவனுக்கு தண்டனை கொடுத்தானே தீரணும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஆமாம் தப்பு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் அதுக்கான தண்டனை கரெக்டாக கிடைச்சிடும் அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் என் அப்பா அம்மா பியோர் என்ன சரி சரியா அவங்க அப்பாவும் அவங்கள்ட்ட ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ஏன் பண்ணி தப்பா ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு என் அப்பா கிட்ட ஃப்ரெண்டுன்னு வந்து பார்ட்னராக சேர்ந்து என் அப்பாவையும் அம்மாவையும் இந்த பேர்டு விட்டு அனுப்பியிருக்காங்க. என் அப்பா மேலே ஒரு அனாதை ஆக்கியிருக்காங்களா, அது ரீசன் அவங்க தானே சொல்கிறாங்க. அவங்க எப்படி வாழ விடுவாங்க சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஹான் பார்க்குறேன். எனக்கு புரியுது பேபி, இங்கே பாரு உன் லைஃப்பில் என்ன அச்சீவ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க, அதாவது அச்சீவ் பண்ண வைக்கலாம். உங்க கூட நாங்கள் பேர்லாம் சொல்கிறாங்க. நான் இருக்கேன், சிவா இருக்கான், இவ்வளோ பேருக்கும் பின்னாடி இவ்வளோ பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாரும் ஏன் கூடவே இருக்கீங்க, நான் ஃபோன் அப்படியே போக மாட்டீங்க சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் ஏன் போகணும், நீ எங்களோட ப்ரீஷியஸ் ஜிமின் ஓகேவா, எங்களோட ப்ரீஷியஸ் பிரின்ஸ் ஓகேவா, நான் அப்படிலாம் மட்டும் தர மாட்டேன் ஓகேவா, நீ தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு போல்டாக எங்களை மாற்றினது நீ தான் சரியா. நாங்கள் எல்லாரும் பயந்து போயிருந்தோம், நீ எப்படி ஸ்கூலுக்கு வந்து படித்தோம், ஏன் நாங்கள் பிரின்ஸ் சொல்லணும், நான் பெரிய பையன் அப்படின்னு எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது நீ தான் சரியா சொல்கிறாங்க. நீ ஃபுல் ப்ரீஷியஸ் ஓகேவா, எதுக்காக யாருக்காக நடக்கவே மாட்டோம், உனக்கு என்னன்னாலும் சரி கூட நாங்கள் இருப்போம் சரியா, உனக்கு ஒரு 41 நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் அதை ஹோல்டு பண்ணிடுவோம் சரியா சொல்லிட்டு நம்ம ஹான் சொல்லிட்டாங்க. ஜிமின் ஹான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க எனக்கு யாருமே சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் ஜெயிக்க நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு யாருமே இல்லை, எங்கள் கன்ஃபார்ம் மட்டும் தான் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு முன்னாடி இவ்வளோ பேர் கேங்க சொல்லி யாருக்கும் தெரியல சொல்கிறாங்க. இப்போது ஹான் பார்க்குறாங்க. எல்லா ஃபீல்டுகளும் இருக்காங்க சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆக்டரா டாக்டரா, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ஃபீல்டுலையும் இருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸரா மிலிட்ரி ஆஃபீஸரா எல்லாத்துலேயுமே இருக்காங்க சரியா. அவனுக்கு எங்கே போனாலும் சரி உன்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உன்னோட புரிஞ்சதுக்கும் அவ்வளோ பேர் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருக்கும் ஒரு ஏஞ்சல் சரியா சொல்லிட்டு நம்ம ஹான் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. நிச்சயமாதோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹான் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்மினா என்ன எங்கள் பேபி லவ் பண்ண போயிடுச்சு சொல்லிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. பாரு பேசாத சொல்கிறாங்க. சரி சரி நான் பேசல அப்படி சொல்லிட்டு ஹான் சொல்கிறாங்க. சொல்லிட்டு எங்கன்னா டேட் போகுமா சொல்கிறாங்க. டேட்டாக சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் டேட் தான் ஓகே சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போகிறாமே சொல்கிறாங்க. சரி ஓகேவா சொல்லிட்டு இப்போ மிட் நைட் டேட் ஒன்று போகிறாங்க. அப்படின்னாக்கா ஷிப் மாதிரி சின்னதாக இருக்குல்ல, அது பக்கம் கப்பல்னு சொல்லி ஷிப் இல்லை சின்னதாக இருக்கல போட், அது அவங்களுக்கு போட்டி அந்த போட் இருக்குல்ல அந்த போட்டில் தான் எடுத்து போயிட்டுருக்காங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு மிடில் ஆஃப் த சைடில் போயிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. வா சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் டேஸ்க்கு அப்புறம் சொல்கிறாங்க. அப்படியே ப்ளசண்டாக இருக்குது, அவங்க ரொம்ப ப்ளசண்டாக இருக்கும் மைண்ட் இன்னைக்கு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ
ஹான் பார்க்குறாங்க. அப்போ ட்ரிங்க் பண்ணலாமா சொல்லிட்டாங்க. ஓகே ஸோ ஜிம் இப்போ ஹான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ ஒரு பாசம் வீடியோ கால் பண்ணுறாங்க ஹானுக்கு. இப்போ ஹான் பார்க்குறாங்க சொல்லி முடிஞ்சலாம் சொல்கிறாங்க. பாரு துரோகி எப்படி சொல்கிறாங்க, துரோகி யாரா பண்ணா கேட்குறாங்க. அப்போ நீ அவனை பார்க்க போயிருக்க, என்ன கூட்டிட்டு போகலாம் சொல்லிட்டாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க சொல்கிறான். அப்போ அவனை கூட்டிட்டு போயிருக்கு, அவனை பார்க்க நீ போயிருக்கு, என்ன கூட்டிட்டு போகல அப்படிலாம் சொல்லிட்டாங்க. என்ன கூட்டிட்டு சொல்லவே இல்லை. அப்புறம் நீ வந்துட்டு யாருக்கிட்ட சொல்ல சொல்லிட்டாங்க, ஜான் கிட்ட சொல்லல சொல்லிட்டாங்க. நீ அப்படிலாம் சொல்கிறாங்க, நீ அப்படி தானே பண்ணியிருக்கா சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க எவஞ்சிட்டு சொல்லிட்டாங்க, ரெண்டு பேசாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரி எவஞ்சிட்டு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் மட்டும் இதே பண்ணுறீங்க, நாங்கள் மட்டும் எங்கெங்கேயோ இருக்கோம் சொல்லிட்டாங்க. இல்லைடா சடனாக தான் ஆன்லைனை பார்க்க மாட்டாங்களா உண்மை சொல்கிறாங்க. நான் லோன்லியாக ஃபீல் பண்ண சொல்லிட்டாங்க. லோன்லியாக என்னாச்சு சொல்லிட்டாங்க. நியூ பர்சன் போன வாங்குறாங்க. ஜிம் நீ எதில் லோன்லியாக ஃபீல் பண்ண அப்படி கேட்குறாங்க. என்னமோ சொல்லிட்டாங்க. என்னடா மாதிரி கேட்குறாங்க. அது எனக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆச்சு. என்ன ரீசன் சொல்லிட்டாங்க. ஜேகே ரீசன் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க என்னப்பா அந்த படி பையன் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன கேட்குறாங்க. அவன் இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ண வைக்கிறான். சரி இன்ஸ்டாகிராம் அவன் சொல்கிறாங்க. நேற்று பாட்டுக்கு அவன் விட்டு போயிட்டான்டா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ எவ்வளோ பார்க்குறாங்க. சரி அவன் போனதால தானே உனக்கு பெனிஃபிட்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க. அவன் போனதால் தான் நீ கடைக்கு போனேன், அவனோட மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. அவன் இல்லைன்னா போயிருப்பான் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஆமாம் அவன் போய் இல்லைன்னா போயிருப்பான்னு சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க. அவன் தூங்க நல்லா தூங்கிட்டு இருப்பான், இந்த வைக்கவே மாட்டான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் போயிருப்பானே என்னென்னு வந்துட்டு நான் கிட்ட போகிறேன்னு சொல்லியிருக்கோம்ல, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஹான் பார்க்குறாங்க. அப்படியே போக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பேபி கோவச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ளட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம என்ன பார்க்குறேன் ரொம்ப ஃப்ளட் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஃப்ளட் பண்ணடா சும்மா ஃபீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ண சரியா சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கண்டிப்பாக கொரிய வருவோம் சரியா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டாங்கம்மா. ஃபிளிக்ஸ் அப்படின்னு உனக்கு ஃப்ரெண்டு யாரும் கிடச்சிக்கலாம்னு சொல்லி யாரும் சொல்கிறாங்க. அதுவா ஃபிளிக்ஸுக்கு அப்புறம் ஆனன்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நீ சொல்லிட்டு தானே நீ ஆல்ரெடி படிச்சு முடிச்சு எதுக்காக போய் படிக்கிறா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறீங்களா எனக்கு ஜேகே பொறுத்தவரைக்கும் நான் காலேஜ் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நீ சொல்லிட்டு தானே டபுள் டிகிரி வாங்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சொல்லிட்டு நேரம் வந்து சொல்கிறேன். எனக்கு இப்போ வீட்டுக்கு இந்த வீட்டில் தான் போர் அடிக்கும், அதை காலேஜ் போயிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. எனக்கு வந்து ப்ராப்பராக ஒரு ஃபுல் டே காலேஜ் போயிட்டு படிக்கிறதா சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. அதனால் எனக்கு இப்போ போர் அடிக்கிறது போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க பாரு ஏர்லி மார்னிங் ஜேகே வரதுக்கு ஜிம்மை விட்டு வீட்டில் விட்டுற சரியா சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. நம்ம ஹான் பார்க்குறோம். ஓகேடா நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் எவஞ்சிடா பாய் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க பாய்டா சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம் ஹான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹான் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு டவுட் சொல்கிறாங்க. நீ வந்துட்டு நான் ஜேகோட வீட்டில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே பண்ணிட்டா சொல்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு அண்ணா இருக்காங்கன்னு தெரியாது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் 3 ரேங்க்ஸ் இருக்காங்கன்னு தெரியும், இவன் தான் லாஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்பா அம்மா மற்றபடி ஜோன் ஃபேமிலி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியாது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது, அந்த ஃபேமிலியில் யார் என்ன இருக்கான்னு எதுவும் தெரியாது சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஆன்னு சொல்கிறாங்க. சரி உனக்கு மேரேஜ் எடுத்து நம்ம டீம் யார்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் உனக்கு எனக்கு எம்ஜிக்கு இன்னும் தெரிஞ்சு மட்டும் போதும், அதானே வேறு யாருக்கு தெரிய சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் ஜானுக்கு சொல்லி ஜானுக்கு வேண்டாம் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், எனக்கு ஜானுக்கு சொன்னாக்க மற்ற சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்கிறேன் ஆமாம் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் சுகா கிட்ட சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டாம் சுகா கிட்ட சொல்ல வேண்டாம் சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் எனக்கு சுகா அப்படி சொல்லியிருக்காங்க. டக்குனு நம்பர் ஜிம்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு சொல்ல வேணாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்னு நம்ம ஹாம் நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஓகே டைம் அது போலமா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அந்த போட்டு டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணிட்டு அது கரைக்கு வந்துடுது. ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்கு கொடுத்துட்றியா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஹான் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் போய்ட்டு ஹானோட ஷோட சாஞ்சிக்கிறாங்க. ஹான் ரொம்ப ஸ்லோவாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாரு செல்லம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உனக்கு எது பிடிக்குதோ எது ஹாப்பினஸோ அது பண்ண சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணாலும் கூட நாங்கள் இருப்போம் சரியா, நீ தனியாக மட்டும் இல்லை அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு என்ன பண்ணாலும் சரி உனக்கு என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி நீ எங்கிட்ட சொல்ல சரியா நாங்கள் இருக்கோம். நீ இந்த வேர்ல்டு தனியாக லெஃப்ட் சுற்றி நிறைய பேர் கொஸ்டின் வந்து ப்ரிட்டாக் பண்ணிட்டு நாங்கள் அத்தனை பேருக்கு ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு பின்னாக்க ஒரு ஷைனிங் ஸ்டார் ஓகேவா, உன பத்திரம் பார்த்து கொண்டு என்னோட பொறுப்பு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நைட் மூணு ஓகேவா, நாங்கள் ஒன்று சுற்றி இருக்கிற ஸ்டார்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சரி ஜிம் ஹான் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜிம்னு ஹானும் இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் கூட வந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. கூட போகவா சொல்கிறாங்க. நான் வீட்டு வரைக்கும் வரவா சொல்கிறாங்க. இல்லை வீட்டுக்கு தான் நான் போகிறேன் சரியா சொல்கிறாங்க. நீ பத்திரம் போக சொல்கிறாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வரப்படாப்பா எல்லாரும் கூட்டிட்டு வர சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் தான் பாருங்க. ஹான் வந்து ஃபாரின் இருக்காரு ஓகேவா, ஃபாரின் கிளம்பி போயிடாரு. இப்போ ஜிம் தான் இந்த இருக்கா வீட்டுக்குள்ள பாஸ்வேர்ட் போட்டு பரவாயில்ல போகிறாங்க. போயிட்டு பெட்ரூமில் படுத்துறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் வந்துட்டு சில விஷயம் ஹெல்ப் பண்ணுறேன் ரீசென்ட்டுக்கு ஓகேவா, ஆனால் நீ நான் வந்துட்டு அவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், நீ எதுவும் பண்ணாத சொல்லாத சொல்லிட்டு, ஆனால் அப்படின்னு கூட எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு ஜெய்கி அப்படி சொல்லிட்டு ஜிம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரி சொல்லிட்டு இப்படி இருந்துட்டு இந்த டேஸ் போய் அந்த டே போயிருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேக்கி எப்பவும் போல ஏர்லி மார்னிங் அங்கேருந்து இருந்துச்சு வரும்போது ஜிப்லாம் வாங்கிட்டு சீக்கிரமாக வராங்க.
வீட்டுக்கு வந்துட்டு வச்சுலாம் கட் பண்ணிட்டு அவர் குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஜிம் கூட போகல, எனக்கு போன ஜிம் போகணும்னு சொல்லிட்டு அவர் குக் பண்ணி வைக்கிறாரு. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக எழுந்து குளிச்சுட்டு அவரே ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு. ஜேகே வந்து ட்ரெஸ் அவர் அயன் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ அந்த ட்ரெஸ் ஜிம் போடவே இல்லை, அவருக்கு ஒரு ட்ரெஸ் அவர் போட்டுக்கிறாரு. போட்டுட்டு அவர் ரெடி இருக்காங்க, ரெடி விழுகுறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, அம்மா சாப்பிட்டு ஜிம்முக்கு போய் ஜெக் கூப்பிட்றாங்க. ஜிம் எப்போ ஃபுல்லாக ஆர்டர் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம ஒரு டோர் வந்து ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க, அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டா ரொம்ப கோவம் வருது. இப்போ நம்ம ஜெகி பார்க்குற ஜிம்மில் பாரு தினமும் ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காரு, சாப்பிடாது ஓகேவா, நான் கூட சாப்பிடணும் ஜிம்மு ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீ கூட நான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இல்லை நான் குக் பண்ணி சாப்பிடணும், நீ வந்துட்டு நீ வந்து ஆர்டர் பண்ண கூட சாப்பிடணும், ஹெல்த் ஸ்பாயில் ஆகும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என் ஹெல்த் எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் போயிட்டு போட்டு வந்துட்டு ரிசீவ் பண்ணுறது சாப்பிட்றாங்க. ஜெக்கி என்ன பண்ணுறது இல்லை, ஜிம்முக்கு பாரு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற சாப்பிட வேணாவா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, உன் ஹெல்த் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கு அப்படி ஜிம் சொல்லிட்டு அப்படி சாப்பிட்ருக்காரு. ஜெக்கி இப்போ ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு குக் பண்ணி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஜிம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன், நான் ட்ராப் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, தேவையில்ல சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, இங்கே பார் ஜிம் ரொம்ப ஓர போயிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி ஒரு பார்வை பார்க்குறாங்க. ஜெக்கி டக்குனு அமைதியாகிறாரு. ஏன்னா அவரோட பேச முடியாது, ஜிம்மோட கோவத்துக்கு ஜெக்கிக்கு நல்லா தெரியும். அவர் வேணாம் நம்பிக்கிட்டாக்க வேணாம் தான், வேணுனாக்கா வேணும் அப்படின்னு ஒரு பர்சன் அவர். ரீசெண்டாக ஜெக்கி அப்படி அமைதியாக ஜிம் போயிட்டு ஒரு டிரைவர் படாக ஆப் புக் பண்ணிட்டு அவர் போயிடா இருந்து பக்கம் ஜெக்கி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. என்ன பண்ணு தெரியல. இப்போ ஜெக்கிக்கு ஒரு கால் வருது. ஜெக்கி புக் பண்ணுறாங்க. ஹலோ கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. பாப்பா ஜெக்கின்னு எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கு கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. அப்புறம் என் கிராண்ட்ஸா எப்படி இருக்கான் கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. இல்லையே சம்திங் வேடாக இருக்குது சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, எங்கள் பார் ஜெக்கி நான் எவ்வளோ லாங் வேணா இருக்கலாம், ஓகே நான் வேறு கண்ட்ரியில் இருக்கலாம், எவ்வளோ லாங் வேணா இருக்கலாம், ஆனால் என் கிராண்ட் சார் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா தெரியும் சரியா, அவங்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு தெரியும், நான் பார்க்கறது இருந்தாலும் இல்லாட்டியும் அவன் என்ன பண்ணுறது எனக்கு தெரியும் சரியான்னு சொல்லி என்ன பண்ண கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க, சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி சொல்கிறாங்க, இங்கே பார் ஜெக்கி நான் உண்டா ஜஸ்ட் கார்டியாக தான் இருக்க சொன்னேன், ஓகே நீ தான் லவ் பண்ணுறேன், கிரேஸை லவ் பண்ணுறேன் எனக்கு வேணும்னு கேட்டேன். சரி நானும் சரி ஓகே இவ்வளோ தூரம் சொல்கிறேன், உன் கண்ணில் ட்ரூவாக ஒரு லவ் நான் பார்த்தேன், என் பையன் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மேலே உனக்கு ஒரு லவ் இருக்கிறது நான் பார்த்தேன், அதனால தான் மேட்ச் பண்ணி வச்சு ஓகே இல்லைனா ஒரு மேட்ச் பண்ணி வச்சுக்க மாட்டேன் அவன் ஃபோர்ஸ் பண்ணி, நான் ஜிம்மில் மேட்ச் ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி வச்சேன் ஓகே லாஸ்ட் விஷயம் அப்படி சொல்லிட்டு மேட்ச் பண்ணி வச்சேன். நீ என்னக்கா எனக்கு ஜிம்மில் ஹார்ட் பண்ணி வச்சுக்கா அப்போ சொல்லிட்டு ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸாக கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்த்து ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க, பாரு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வச்சுருக்காங்க பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட் சாரி சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜெக்கி உடனே இப்போவும் சொல்கிறேன் உங்களால் பார்த்துக்க முடியலக்கா, இப்போயும் இந்த ஜிம் ரேட்டு கொடுத்து சொல்லி நான் பார்த்துப்பேன் அப்படி சொல்லி கூட ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸாக நான் பார்த்துருவேன் ஓகேவா, ஐம் சாரி இந்த மாதிரி பண்ணதுக்கு எனக்கு அப்படி பண்ண மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க ஃபஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஜிம் அப்படியே காலேஜ் போயிருப்பாரு, அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம ப்ளீஸ் பார்க்குறாங்க. இப்போ ஹேண்ட் ஓகேவோட சொல்கிறாங்க, ஓகேடா சொல்கிறாங்க. இது எப்போ நினச்சி சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க தெரியாமல் அடிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, தெரியாமல் அடிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அடிச்சுக்கிட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபிலிப்ஸும் சரின்னு சொல்லிவிட்டாங்க. இந்த பக்கம் ஜெக்கி எப்போ ஹாஸ்பிட்டல் வராங்க வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு. ஒயனும் ஜெஸ்ஸி பார்க்குறாங்க, என்னாச்சு ஜெக்கி உனக்கு சொல்கிறாங்க. ஜெக்கி நடந்தானே சொல்கிறாங்க. ஏன்டா அவங்க அந்த கோவம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ரொம்ப கோவம் வரும் அப்படி சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெஸ்ஸி பார்க்குறாங்க, நான் அன்றைக்கி பார்த்தேன் அதான் அந்த வில்லேஜில் அவனுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாங்களே, அப்போவே அவங்க கிராண்ட் கூட எப்படி சண்டை போட தெரியுமா, இவன் யார் எதுக்கு நான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ கூட அவங்க கிராண்ட் சொன்னாங்க, அவங்க டாக்டர் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட் சொல்லியும் கூட அவன் வந்துட்டு ஏன் கிராண்ட் யார் பார்த்தவங்க நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பவே கோவப்பட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க அப்படி ரொம்ப கோவம் வரும் சொல்கிறாங்க. அப்படி அவன் ரொம்ப கோவம் வரும் அவனுக்கு என்ன, இப்போ நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மீட் பண்ணேன் நான் எதுவும் சொல்லாமல் போயிருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் சொல்கிறாங்க. நீ பண்ணு தப்பு தான் ஜெக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறேன். என்ன ஒயின் சொல்லிட்டு காமெடி பண்ணி தப்பு தான் சரி எனக்கு சொல்லிட்டு போயிருக்கணும், இந்த மாதிரி நான் போகிறேன் நான் வந்துட்டு இங்கே இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, நீ படுக்க தூங்க வச்சுட்டு சடனாக எழுந்து போனதுக்கு அது என்ன இருக்கும் அப்போ சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. அவனுக்கு எவ்வளோ ஹார்ட் ஆகும், நம்ம நம்பி ஒரு பாசம் வந்துட்டு வச்சுக்க அந்த பாசங்கிட்ட நம்ம எழுந்துட்டு சரின்னு நம்பிக்கை கொடுத்துட்டு கடைசி அந்த நம்பிக்கையோடு உடைக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் கேட்குறா. இப்போ ஜெக்கிக்கு புரியுது, ஜெஸ்ஸி பார்க்குறது கரெக்டு தான், ஆமாம் தப்பு தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கு என்ன பண்ண தெரியல அமைதியிருக்காங்க. இப்போ குறையே தெரியல சொல்கிறாங்க. சரி ஓகேடா பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 days 3 days 4 days ஆகிட்டு ஃபைனலி 5 days ஆகிடுச்சு. ஜெக்கிக்கு நான் இது ரொம்ப அப்செட் ஆகிட்டு எனக்கு அவர் ஜிம்மில் பார்க்காம ஜிம்முக்கு பார்க்குறாரு ஆனால் பேசாமல் ஹக் பண்ணாமல் அவரை ட்ரெஸ் பண்ணாமல் அவரை வந்து ரொம்ப கஷ்டமாக டச்சஸ் பண்ணாமல் அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவரோட வீக்னஸ் ஜிம்மிங் மட்டும்தான், வேறு அவருக்கு வீக்னஸ் இது கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக பர்சன் தான். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, ஜிம்மி ப்ளீஸ் ஜெக்கி கெஞ்சுறாங்க, எனக்கு ஜிம்முக்கு லீவு தான் வீட்டில் தான் இருக்காது, ஜிம்முக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஜிம் பார்க்குறாங்க இங்கே பாரு டெஸ்ட் பண்ணாங்க போங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ப்ளீஸ் ஜிம்முக்கு பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்த்தா அவர் ட்ரெஸ் ப்ராண்ட் கொடுக்குறாங்க. ஜெக்கி பாருங்க ஏன் ட்ரெஸ் வாஷ் பண்ண மாட்டேன் கேட்குறாங்க. ஜிம் பார்க்க நான் ஏன் ட்ரெஸ் வாஷ் பண்ண சொல்லி ஜிம் ஜெக்கி ட்ரெஸ் கீழே போட்டுறாங்க. ஜெக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்காரு, கோவம் வந்து அப்படியே பண்ணுவார், லவ் தான் அதிகம் கொடுப்பாரு, கோவப்பட்டு அப்படியே கொடுப்பாரு காட்டுவார். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க பாரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஏன் ட்ரெஸ் தான் வாஷ் பண்ணி ஓகே உங்கள் ட்ரெஸ் வாஷ் பண்ண மாட்டேன், நீ யார் எனக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப கோவம் வந்து என்ன சொல்ல நீ யார் எனக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி டக்குன்னு ஜிம்னு அப்படியே வந்து பின் பண்ணிட்டாங்க. சோப்பாவில் நானும் பார்த்துட்டு ரொம்ப வர போயிட்டுருக்கா என் பேர் ஓகேவா தப்பு பண்ணிட்டு சொல்ல மாட்டேன் ஓகேவா, தப்பு பண்ணாக்க ஏன் ஜெக்கி பண்ணதுக்கு ஏதோ சண்டை போட அடி திட்டு ஓகேவா, அது வந்து எது கூட பண்ணிட்டு இருக்கா யாருன்னு கேட்குற யாரை நான் மட்டும் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்த்து பாதிச்சிட்டாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மை கிஸ் பண்ண அனுப்பிடுறாங்க. டீப்பாக கிஸ் பண்ணுறாரு ஜிம் அப்படியே
ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஜேகே புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஜேகே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே ஹங்கரே புஷ் பண்ணுறாங்க. அவர் முடியவே இல்லை, அவருக்கு 20 இயர்ஸ் ஸ்டாக் அவுட் ஆகுது. இப்போ தான் ஜிம் ஃபுட் பண்ணுறாங்க. இப்போ தான் ஜேக்கோட 40 இயர்ஸ் இருக்குது. எவ்வளோ பெயின்ஃபாக இருக்குது தெரியுமா? 1 வீக் பேச மாட்டேன். என்ன பண்ணா ஜெயிக்க கேட்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. பாரு சொல்லிட்டேன், நான் 1 வீக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, அப்படியே தவிச்சு போயிட்டு தெரியுமா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு நீ வந்து சொல்லிட்டாங்க, பாரு பண்ண தப்பு தான் என்ன சொல்கிறது, தப்பு தான் சரியா, நான் அந்த மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு போனால் தப்பு தான். ஓகே என்ன நினச்சினாக்கா, ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிட்டாக்கா அங்கே நான் இல்லைன்றது அப்பா அம்மா தெரியும். ஒரு நான் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு நம்ம ஜேவா சொன்னால் கூட போயிட்டு ஹாஸ்பிட்டல் பார்த்தா அங்கே இல்லைன்னு தெரிஞ்சாக்கா ஏதாவது ஒரு டவுட் வரும்னு சொல்லிட்டு நான் பண்ண சரி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லிட்டு ரீசன் நான் ரீசனாகவே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படிலாம் சொல்கிறேன், நீ சொல்கிற ரீசனாகவே சரியா ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப சில்லியாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஐம் சாரி சொல்லி ஜேகே ஜிம் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. சத்தியமாக சரி எல்லாமே இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பேசாமல் இருக்குது, ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. சரியா போய் என்னால் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஒரு டாக்டராக நானே வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கேன் தெரியுமா, ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே ரொம்ப அழுதாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ எப்படி இப்போ எனக்கு என்ன ஜிம் ஜேகே புஷ் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு ஜிம் உனக்கு அப்பயுமே லவ் இல்லையா? சரி ஓகே, நான் லவ் பண்ணிட்டு பாசம் சண்டை வரும், சண்டை வரலாம் சரியா, எதனாலும் வரலாம். ஆனால் அவங்க அப்பயே இருப்பாங்க, சரி பண்ணிக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க தப்பை சரி பண்ணிட்டு அங்கே நம்ம பேச மாட்டாங்களா, சண்டை வரத கப்பலுக்குள்ள கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க. இங்கே பாரு ஃபைட் பண்ணுறது வேறு ஓகேவா, ஒருத்தவங்க ஒரு விஷயம் மறக்கிறாங்கனாக்கா ஃபைட் பண்ணுறது வேறு. ஒரு பாஸ் சீட் பண்ணாலும் சொல்கிறாங்க. ஆமாம் எப்படியே சொல்கிறாங்க. பாரு வேறு யாரையும் பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ் வேறு பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பார்க்கலான்னு சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி அப்போ வந்து எங்கள் ஒய்ஃபு பார்க்கல, எங்கள் ஒய்ஃபை நீ பார்த்தேன்னாக்கா நான் சொல்கிற வர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துப்பல, என் ஒய்ஃபு பார்க்கல. ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்கி பார்க்கணும். அப்படி இல்லைடா, நான் ரொம்ப லவ் பண்ணுறது சார் எல்லாமே இருக்காங்க. ஜெயிக்கி கெஞ்சுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி 1 வீக்காக நீ ஹாப்பியாக இருக்கியா கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக ஜிம்முக்கு ஒரு வீக்னஸ்னாக ஜேகே மட்டும்தான். இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இங்கே பாரு சொல்கிறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ எதிர்ப்பு ஸ்ட்ராங்காக இருந்தது என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இந்த ஒரு டைமுக்கு ஜேகே மன்னிச்சிருக்கு, எனக்கு ஜேகே தப்பே பண்ண மாட்டேன், மன்னிச்சிரு ப்ளீஸ். ஜேகே கெஞ்சுறாங்க. சின்ன அமைதியாக இருக்காங்க. பார்த்தா ஒரே டைம் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிக்கோ சரியா. ஜேகே கெஞ்சுறாங்க. சின்ன அமைதியாக யோசிச்சு பார்க்குறாங்க. முன்னாடி சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க. எப்போவுமே ஒரு பர்சன் தப்பாகிறாங்கனாக்கா அவங்க தப்பை ரிலீஸ் பண்ணும்போது நம்ம ஃபர்கிவ் பண்ணணும், அதுவும் தப்பு எந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஜெயின் நினச்சி பார்க்குறாங்க. அவர் இதுக்கு தப்பு மட்டும் யோசிச்சு பார்த்தாக்கா அவர் போவோம். இதற்கு அவர் வந்துட்டு இப்போ இந்த தப்பு மட்டும் யோசிக்காமல் இதற்கு அப்புறம் நல்ல விஷயம் யோசிச்சு பார்க்குறாங்க. அவர் ரொம்ப கேரிங்காக இருந்தது, அவர் எப்போவும் கூட இருந்து நினச்சிட்டு அதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் அமைதியாக பாரு, இதான் ஃபஸ்ட் லாஸ்ட் வரேன் சரியா, இதுக்கப்புறம் சொல்லி ப்ராமிஸ் எதுவும் பண்ண மாட்டேன் சாரி. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த பாரு உனக்கு என் கூட இருக்க அவங்க பார்க்குறான், எனக்கு எப்போ நான் உங்களுக்கு சொல்ல மனசு வருது, உங்கள் ஹஸ்பண்ட் ராணி ஒய்ஃப் ஓகேவா, எப்படி உங்களுக்கு சொல்ல மனசு வருது ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விட்டுருவா, அதப்போ அவங்க எவ்வளோ லவ் இருந்தாலும் அந்த லவ் பிரேக் ஆகிடும் சரியா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் நீ சொல்கிறா என் லவ் பண்ணுறது சொன்னாக்கா ஏன் நான் மனைக்கு கேட்குறேன், ஆனால் எந்த பர்சன் ரொம்ப லவ் பண்ணுறோம் அவங்க தான் சின்ன தப்பான கூட அவங்க தேங்க் கூட போயிடும் சரியா, நான் எந்த லவ் பண்ணுறோம் அதே மாதிரி பண்ணுற தப்பு தேங்க் இல்லை. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறது தப்பு தான் ஓகே எனக்கு புரியுது நான் தப்பு பண்ண தப்பு தான் ஓகே மன்னிச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ அன்னைக்கு என் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க சொல்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் அப்படி காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பேசுகிறது ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ ஜெக்கி பார்த்து எது சொல்கிறாங்க, அன்றைக்கி நான் ஃபோன் பண்ணேன் எனக்கு காமின்னு சொல்லிட்டு, அப்போ அவன் ஃபோன் எப்படி அட்டன் ஆச்சு யார் இருந்தாலும் தெரியாது, ஆனால் அப்படி பேசியிருந்தேன் நான் ரொம்ப கஷ்டப்பட சொல்லிட்டு நீ சஃபர் ஆகிடு என்ன சஃபர் ஆகியா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் வந்துட்டு நம்ம பேச பேசாமல் பேசுகிற மாதிரி தான் நீ பார்த்து கஷ்டப்படியா சஃபர் ஆகுறியா அப்படி ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின் ப்ராமிஸ் அப்படி இல்லை ஓகேவா, அப்படின்னாக்கா இந்த 5 days ஹாப்பியாக இருக்குவான் ரொம்ப இந்த 5 days நான் இன்னும் ரொம்ப சஃபர் ஆகிறேன், ரொம்ப கஷ்டப்படல ஏன் அப்படி கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. எனக்கும் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா, என்கிட்ட பேசாமல் இருக்கிற ரொம்ப சஃபர் ஆகிறேன் சரியா, உன்னை பார்த்துக்கிட்டு எனக்கு சஃபர் ஆனது இல்லை, உன்னை ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொன்னது இல்லைனாக்கா என் லவ் ஓகேவா, எனக்கு லைஃப் பார்ட்னர் நான் பார்த்துக்கணும் எனக்கு பொறுப்பு நான் சொன்னேன் ஓகேவா, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி தான் சொன்னேன் ஓகேவா, அதாவது தப்பான இன்ட்ரெஸ்ட் நான் சொல்லவே இல்லை, நான் சொல்லவும் மாட்டேன் ஓகேவா, நான் இப்போவும் சொல்லிட்டு உனக்கு ரேஸ் ஆக பண்ணுறேன். அன்றைக்கி நான் மேட்ச் பண்ணிக்கான்னு கேட்டு நான் வந்துட்டு விளையாட்டு மேட்ச் பண்ணிக்கிட்டேன் சரியா, என் மேட்ச் பண்ணிக்க சொல்லி நான் பெட் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் அதே கூட தான் இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். அப்படியே கேட்கும் ஜிம்முக்கு யாராவது டேட் அவுட் பண்ணுறாங்க, ஜிம் கிட்ட பண்ண சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன் ஐ லவ் யூ ஜிம் ஓகேவா, நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன் நான் பார்த்துக்கோங்க, நான் பண்ண தப்பு தான் மன்னிச்சிக்கோ சரியா, நான் பண்ண தப்பை மன்னிச்சிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக பார்த்துருக்காங்க. எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு லவ் பண்ணுற சொல்லிட்டு நானும் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், ஆனால் நீ இல்லாமல் நான் இல்லாமல் இருக்க முடியாது சரியா, எனக்கு புரியல உனக்கு இப்போ அப்படி தோணலாம் ஓகே, நான் பக்கத்தில் இருந்து கொண்டு என்கிட்ட பேசாமல் கூட இப்படி இருக்கலாம், மேபி நான் 2 days வந்துட்டு ஹைலைட்டுன்னு வச்சுக்கேன் சார். ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் டக்கா ஜெக்கி ஷர்ட்டை பிடிச்சி இருக்கிறாங்க. எங்கே போய் நீ ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. எங்கே போயிட்டு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி எங்கேயும் போக மாட்டேன் உங்களுக்கு நான் எங்கேயும் போக மாட்டேன் சரி, ஆனால் அப்படி போயிட்டாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அது கஷ்டம்னு சொல்லிட்டு பக்கத்தில் வேலை இருக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு வேல்யூ தெரியாமல் இல்லை சரி, அவ்வளோ எனக்கு ஒரு வேல்யூ நல்லா தெரியும், ஆனால் நீ எவ்வளோ ஹர்ட் பண்ணுறது தெரியுமா சார். ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் நடக்கிறா சொல்கிறாங்க. இல்லை எவ்வளோ ஹர்ட் பண்ணுறது தெரியுமா, இன்செக்யூரிட்டிக்குள்ள இருக்கிற ஜிம்முக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சாரி ஜெக்கி ஹர்ட் கொடுக்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இது ஃபஸ்ட் லாஸ்ட் அப்படின்னு பாதிப்பாக நான் கேட்குறேன் சொல்லி உனக்கு ஒரு ஃபேமிலியாக நானா ஜெக்கி ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் நீ தான் அப்படி சொல்கிறாங்க.
அந்த ஃபேமிலியோட கொடுத்து நான் வந்துட்டு ஒரு லைஃப் தான் வாழ வைப்போம் சரியா. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் அமைதியாக இருக்காங்க, எனக்கு ஃபேமிலி தான் எனக்கு தெரியாது, எதுவும் தெரியாது, எனக்கு தேவையில்லை, எனக்கு நீ மட்டும் போதும். ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க எனக்கு நீயும் எனக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் விட்டுவா, அவங்க 2 பேரையும் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்லாமல். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க ஓகே இப்போ நான் ஃபுட்டு ஃபீட் பண்ணி விடவா. ஜெக்கி ஜிம் பார்க்குறேன் தேவை சொல்கிறேன், எனக்கு இப்போ தான் ஜிம் ஸ்டமக் கை வைக்கிறாங்க. ஜெக்கி வேணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிம்க்கு ஸ்டமக் பெயின் வருது. ஜெக்கி பார்க்குறேன் என்னாச்சுட்டாமா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை வா சொல்லி ஜெக்கி இப்போ ஜிம்மு கூட்டு கரெக்டாக செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜெக்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. எனக்கு அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்டு ஒத்துக்க நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே ஸ்டமக் பெயின் துடிக்கிறாரு. இப்போ ஜெக்கி டக்குன்னு அவருக்கு மெடிசன் கொடுத்துட்டு ஒரு கஞ்சி பேக் பண்ணுறாங்க. இப்போ டாக்டர் சொல்லிட்டு ஃபுட் பண்ணிவிடாங்க. ஜிம் சொல்கிறாங்க அவ்வளோ கோவம் உனக்கு கோவம் தான் டேமா காட்டுறது ஃபுட்டு மேலே காமிக்கிறா சொல்கிறாங்க. டெய்லி கூட குக்கர் என்ன சாப்பிட்டுக்கலாம் ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அங்கே பாரு கோவம் சொல்கிறேன் தெரியும் ஓகே உனக்கு எந்த பிளாக் இருக்கும் அதில் கோவம் வர சொல்லி சரியா சாரி தப்பு நான் தான் ஓகேவா அந்த பெயின் உங்களுக்கு கொடுத்து நான் தான் சொல்லி ஜெக்கி வந்து அவருக்கு ஒரு ஹார்ட்டாக இருக்குது. ஜெக்கி சார் மன்னிச்சிட்டு ஜெக்கி தான் ஃபுட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அந்த கஞ்சத்துக்குள்ளே குடிச்சிடுறாங்க. சரி ஓகே ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வேண்டாம் சொல்லி ரெஸ்ட் எடுக்க சொல்லி இப்போ ஜெக்கி தான் ஜிம்முக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அவர் போயிட்டு இருக்கிற ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி போட்டு வீட்டில் எல்லா வரைக்கும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி கால் பண்ணுறாங்க. அந்த பையன் சாட்டர்டே சண்டே கூட வீட்டில் இருக்க மாட்டான், என்ன நினச்சிட்டு இருக்கான் மனசில் அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி பிக் பண்ணுறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. எங்களுக்கு ஜெக்கே சொல்கிறாங்க நான் காய் வீட்டில் இருக்கமா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்காதான் வந்து சொல்கிறாங்க. என் ஜெக்கி இப்படி இருக்கா ஏன்னா பேச்சுலர் அப்படி கேட்குறாங்க. அது வந்துட்டுனா ஃபேமிலியாக பேச்சுலர் அங்கே எங்கேயோ ஸ்டே பண்ணிட்டு இப்படி இருக்கிறதுக்கு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் ஒர்க் முடிச்சுட்டு வரேன் ஜெக்கி ஃபோன் கட் பண்ணிட்டு அவருக்கு ஜிம்முக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜிம் அமைதியாக படுத்துருக்காங்க. ஜெக்கி கிட்ட வராங்க. இப்போ ஓகேவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஸ்டமக் பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம் கிட்ட போயிட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணாங்க மூவ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜெக்கி போய்ட்டு ஜிம் ஸ்டமக்கில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அது டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிடுது. ஜிம்முக்கு ஜெக்கி வீக்னஸ் ஒரு மாதிரி லவ் அது வந்து ஒரு வீக்னஸ் தான். வெளில பார்த்தாக்க ஒரு போல்டுமான மாஃபியா நம்ம ஜெக்கி கிட்ட ஜிம்மு மாஃபியா சொல்லிட்டு ஆனால் அவர் போல்டான ஒரு மாஃபியா வேறு மாதிரி இருப்பார். அந்த ஜெக்கி கிட்ட ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட். எனக்கு அவருக்கு லவ் இல்லை ஜெக்கி மேலே தான் இருக்கும். எனக்கு ஜிம் படிக்கிற இடத்துல சரி ஜிம்மு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மு கிட்ட எவ்வளோ பசங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜிம்முக்கு யாருக்கும் லவ் ஃபீல் வரவே இல்லை. அவருக்கு ஜெக்கியுமே ஸ்டார்டிங் பிடிச்சிருக்காது. அந்த ஜெக்கி வந்துட்டு அவர் கூட இருக்கும்போது அவங்க கிராண்ட் ஃபாதர் தான் மேட்ச் பண்ணிப்பாங்க. ஆஃப்டர் மேட்ச்சுக்கு அப்புறம் ஜெக்கி கொஞ்சமாக ஜிம் சட்டம் பிடிச்சிப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக. இப்போ ஜிம்மு வீக்னஸ்மே ஜெக்கி தான் இருக்குது. அவருக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகும் ஆனால் மற்றபடி ரொம்ப லவ் அதிகமாக இருக்குது. அவர் சொல்லி விட்டு தரமாட்டாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க 1 வீக் நான் வந்து பேச முடியாத கஷ்டப்பட்டு தெரியுமா நான் வெளியே தான் கோவமாக இருக்கேன். உள்ளுக்குள்ள எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு மட்டுமே நான் சொன்னால் நினைக்கிறேன் உங்க லைஃப்பில் யாருமே கூட ஜெக்கின்னு தவிர ஜிம் நினைக்கிறாங்க. அவருக்கு அந்தளவுக்கு ஜெக்கி மேலே பாசிட்டிவ் லவ் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி போனால ஜெக்கி வந்துட்டு ஜிம்மில் ஸ்டமக் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவருக்கு ஜிம்மில் டச் பண்ணாமா ஜிம்மில் ஹக் பண்ணாமா ஜிம்மில் பக்கத்து இல்லாமல் அவரோட வாமினஸ் அவர்கிட்ட இல்லாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. அவரும் வேலை பார்க்க கோல்டாக ஒரு மாதிரி இருப்பார். ஒரு கோல்டு டாக்டராக ஒரு மாதிரி இருப்பார். ஆனால் ஜிம்மிக்கிட்ட டோட்டலாக வேறு மாதிரி தான் இருப்பார். அவருமே ரொம்ப அப்செட் அந்த 1 வீக் அவர் சரி சாப்பிட்டு கூட மாட்டார். எனக்கு ஜிம்மு சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சரி சாப்பிட மாதிரி இருப்பார். இப்போ ஜெக்கி ஜிம்மில் ஸ்டமக்கை ஃபிக்ஸ் பண்ணாமல் ஜிம்முக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆகிடுது. இப்போ நம்ம ஜெக்கியோட கொஞ்சம் ஷர்ட் பிடிச்சி க்ளோஸாக இருக்கிறாங்க. ஜெக்கி லிஃப்ட் பண்ணி பார்க்குறேன் ஹெட் லிஃப்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மு ஜெக்கியோட லிஃப்ட் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கியும் பேக்கஸ் பண்ணுறாங்க என்ன சொல்லிட்டு ஜெக்கியோட ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இப்போ வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் நீ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு ஒரு ஸ்டமக் பெயினாக இருக்குல்ல அதான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது ஜிம்மு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இல்லைடா யோசிச்சு போக சொல்கிறாங்க. எனக்கு வேணும் ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி சரி சொல்லிட்டு இப்போ ஜெக்கிக்குள்ள எல்லாமே நடந்துட்டு போவோம். இப்போ ஜிம் பார்க்குறாங்க போதும் ஸ்டாப்பில் சொல்கிறாங்க. இல்லை உனக்கு வேணும் கேட்டப்ப நான் கொடுத்துறேன். இப்போ எனக்கு வேணும் சொல்கிறாங்க. ஜங்கா வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும் ஜெக்கி 1 வீக் என்ன வந்துட்டு டச் பண்ண விட்டுல ஜெக்கி சொல்கிறீங்க டச் பண்ண விடலாம் கொடுத்தா பெரிய விஷயம் தான். நான் பேச மாட்டேன் நான் ஃபுட்டு குக் பண்ண சாப்பிட முடியல சொல்கிறாங்க. அதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கிக்கோ ஜெக்கி தான். இப்போ ஜிம்முக்கு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க வலிக்குது ஆடி வலிக்கு ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அப்படி தான் பண்ணுவோம். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் டைம் பதில் தப்பு பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து பேசாமல் இருக்க மாட்டேன் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சண்டை போட விட்டு டெய்லி கற்று திட்டு என்ன பண்ண விட்டு இக்னோர் பண்ணுறேன் பேச மாட்டேன். ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு சொல்லிட்டு எதுவும் கேபில் போகிறல அவனுக்கு எவ்வளோ தைரியம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாரு விட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி எப்படி நெக்லாம் மைட் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க வலிக்கு ஜெக்கே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஃபுல் கூட இருக்குது ஹாஸ்பிட்டல் ஜெக்கி சொல்கிறாங்க. ஒரு கீப்பாக விட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஃபுட் லவ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ தான் ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அகைன் சொல்கிறாங்க லவ் யூ டூ சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மில் ரிப்ளஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இது போதும் அந்த வேர்ட்ஸ்க்காக இவ்வளோ பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தெரியும் எட்ட போச்சுன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க எனக்கு ஒரு ரவுண்டு சொல்கிறாங்க. தரமாட்டா சொல்கிறாங்க. ஒரு ரவுண்டு மட்டும் ஜெக்கி சொல்கிறாங்க. அவங்க பேர் சொல்கிறாங்க நீங்களா சொல்கிற ஆட கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி இப்போ ஜிம்மில் ஒன்றாவே இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி எப்படி ஃபீல் கூட இருக்குது. 2 பேரும் அப்படி ஒரு இது எப்படினாக்கா அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப மெஸ்ஸாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கேட்டப்போ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஏன் கேட்குறாங்க ஒரு மாதிரி ஆஃபர் யார் கேட்டப்போ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என் பேர் ஷைனா சார் சொல்கிறாங்க. பின்ன இருக்காதா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இப்படி தான் ஷை ஆகிட்டு இப்படி தான் பார்வையிலே என்ன மயக்கம் வந்தாங்க. நீ ஜெக்கி சொல்கிறாங்க. நானும் அவனை மயக்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் என் மயக்கம் வந்தாங்க நீ ஜெக்கி சொல்கிறாங்க. அது முறைச்சிக்கிட்டே நினச்சிட்டாங்க. என்னை முறைச்சானா எனக்கு எதுவும் இது பார்த்து ரசிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆனால் நான் அவனை பார்த்து பார்வை விழுந்துட்டேன் அப்படி ஜெக்கி தான் ஜிம்மில் ரொம்ப க்ளாஸை ஃப்ளட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க போக சொல்கிறாங்க. 1 வீக் ஃப்ராம் ஸ்டார்ட் பண்ணது சத்தியமாக அதை ஹேண்டில் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம்
நீ 4 அடி அடிச்சு கூட வாங்கிக்கிறேன் ஓகேவா, திட்டு அதை கூட வாங்கிக்கிறேன் ஓகேவா, நான் பேசாமல் இருக்கேன் சத்தியமாக முடியல. ஜெகி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஏன்னா ஒய்ஃப் லவ் சரியா சொல்கிறாங்க. ஆமாம் லவ் நான் பார்க்குறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க சாரி என் ஃப்ரெண்டுக்குலாம் சொல்லவே இல்லையா, அதனால சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு நம்ம 2 பேர் லைஃப் வேறு யாராவது டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் வச்சுக்காது, யாரும் கூட பார்க்க மாட்டேன் ஓகேவா, உன் லைஃப்பில் உங்களால் மேலே பண்ணிடுவேன். ஜெகி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க ஜெகி பார்க்குறீங்க அப்படிலாம் பண்ணாது ஓகே, அப்படி எதுவும் நடக்காது. நல்லா கேட்டுக்கோ, நீ தான் ஃபஸ்ட்டு ஓகே, ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நீ தான், மற்றவங்களை அப்போ தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு அப்படி தோணவே இல்லை சொல்கிறாங்க. அப்படி இல்லைடாம்மா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. என்னையும் இப்படி பார்த்துட்டு அன்றைக்கி எனக்கு குழந்தை பிறகு பார்த்து சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. குழந்தை ரொம்ப இருக்குது, குழந்தையா நீ ஒரு குழந்தை உனக்கு அது கூட குழந்தையா சரி கேட்குறாங்க. நான் அப்படி கேட்கல, நான் இப்போ பேபி கேட்கல சரியா, பேபி போகிறான்னு சொல்லி கேட்குறேன். இப்போ இன்சிக்கிற பார்த்துட்டு இன்சிக்கிற ஃபிட் பண்ண வைக்கிறேன், நீ பேபி போகிறதா என்ன பண்ணுவேன் ஜெபி கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அங்கே பாரு அதுக்குள்ள இடம் சரியிடும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ நான் சப்பரான பரவாயில்ல சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை ஓகேவா, அங்கேயும் சண்டை ஆரம்பிக்கிறேன் சொல்லிட்டு ஜெகி தான் ஜிம்மு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்மு கொஞ்சம் அமைதியாகிறாங்க. ஜெகி ரொம்ப அழகாக ஹாப்பியாக ஜிம்மு வந்து ஜிம்மில் ஜெஸ்ட் படுத்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தலையிட்டுறா எவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஜெகி ஜிம்மு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெகி ஜிம்மில் ஜெஸ்ட்டில் ஹெட் வச்சு படுத்துக்கிறாங்க. ஜிம்மு போய் ஜெகி கூட ஹேர் எப்படி இருக்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. உனக்கு தெரியுமா, எனக்கு ஒன்று பார்க்குறவங்க வரைக்கும் எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருப்பேன், ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, என்னை பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க ரொம்ப எப்படி சொல்லிட்டு ரொம்ப வீக்காக மாறினா சொல்கிறாங்க. நீ ஏன் வீக்காக மாறினா சொல்கிறாங்க. லவ் வந்துட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன். என்ன கோவமா என்னமோ சொல்கிறாங்க. எனக்கு கோவம் தான் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை 1 வீக் கடைக்கு சஃபர் ஆகிட்டு ப்ளீஸ் நான் என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ தான் சஃபர் ஆகிருக்கா சரியா, சாப்பிட தூங்கலாம் சொல்கிறாங்க. அப்படி என்ன தெரிஞ்சுட்டு பண்ண கேட்குறாங்க. எனக்கு கோவம் சரியா, நான் ஒரு டைம் பண்ண அப்படி நெக்ஸ்ட் டைம் தப்பு பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. பார்க்க சொன்ன மாதிரி குழந்தை பேச வச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். குழந்தை பேச வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. என்னெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கோவம் வருது ஜெகி சொல்கிறாங்க. ஆமாம் கோவம் வரலாம் செய்யும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி எப்படி ஜிம்மி பார்த்துட்டு ஃபோட்டோ ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு தூங்கலாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம்மி ஜெகி பக்கத்தில் வந்து அழகாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெகி ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க. இப்போ நைட்டு ஜெகி பார்க்குறாங்க. ஓகே அவள் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. போங்க போய் தொலைங்க ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெகி அப்புறம் சொல்லாத என்னடா வார்த்தைலாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. சாரி ஓகேவா, நான் சீக்கிரமே வந்துட்டு சரி பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு உன் வீட்டுக்கு வர வேணாம் ஓகேவா, நீ கூட வந்துடுறேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறா சொல்கிறேன். எனக்கு உன் ஃபேமிலியில் வேணாம் ஓகே, நீ கூட இருக்கியா ஜிம்மி கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அவருக்கு தெரியும் ஜெகி ஜிம்முக்கு வந்து ஃபஸ்ட்டாக ஃபேமிலி மேலே நம்பிக்கை சொல்லிட்டு அங்கே பாரிச்செல்லாம் உனக்கு ஃபேமிலி கண்டிப்பாக தெரியும்டா ஓகே, ஒரு ஃபேமிலிக்கு வந்து எல்லாம் ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு வேண்டாமே சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது தங்கம்லாம் ஜெக்கியோட கெஞ்சுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. செங்கோக்குன்னு சொல்கிறாங்க. நீ எந்த செங்கோக்கு சொல்ல வந்து தண்டா, நீ எந்த தாண்டா ஓகேவா, உனக்கு யாரோட பிடிக்க முடியாது, என்ன வந்துட்டு யாரோட பிடிக்க முடியாது ஓகேவா, கொஞ்சம் டேஸ் போட்டு போக சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. சரி இப்போ ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியுமே அவங்க வீட்டில் ஜிம்முக்கு பாய் சொல்லிட்டு போயிடாரு. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்ருக்கு. இப்போ நம்ம ஜிம்மி தாண்டா இப்படினாக்கா ஒரு 5 days 1 5 தான் ஜிம்மி ஜெக்கி வெளில போயிருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இதை வாங்கிட்டா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இது வாங்க சொல்கிறாங்க. அதை வாங்கிட்டா சொல்லிட்டு ஜிம்மி ஜெக்கியில் வாங்கி போட்டுருக்காங்க. ஜிம்மி மாஸ்க் போட்டிருக்காரு. ஜிம்மி இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிம்மி கூட்டிட்டு போவாங்க. நான் மாஸ்க் போட கூட்டிட்டு போவாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஒரு மாதிரியா இருக்கு. நான் மாஸ்க் ரிமூவ் பண்ணவா ஜிம்மி கேட்குறாங்க. ஏன்டா ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை எனக்கு மாஸ்க் போட்டு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரிமூவ் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் தங்கம் சொல்கிறாங்க. அவங்க பேர சொல்கிறாங்க. ப்ளீஸ் தங்கம்லாம் வேணாம் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. சரி அப்போ ஜிம்மி அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனலி நம்ம ஜிம்மி தாண்டா அப்படின்ற ஜெக்கி கூட எல்லாம் ஷாப்பிங் பண்ணிருக்காங்க. அப்போது ஜெக்கிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜெக்கி திரும்பி பார்க்குறேன். இப்போ ஜிம்மி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நிற்கிறாரு. எனக்கு ஜெக்கி திங்ஸ் வாங்க போயிருப்பாங்க. ஜிம்மி வந்துட்டு கொஞ்சம் தள்ளி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வேறு திங்ஸை பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ ஜெக்கின்னு கூப்பிடுவோம். ஜெக்கி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அங்கே நம்ம டேயா அவங்களுக்கு கேங்க நின்றுருக்கு. இப்போ ஜெக்கி பார்க்குறேன். நீங்கள் என்னடா பண்ணுறீங்க ஸோ கேட்குறேன். என்ன பண்ணுறாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி அதுவாக சொல்கிறாங்க. எப்போதும் தனியாக ஷாப்பிங் வர ஆரம்பிச்சேன் கேட்குறாங்க. அது சொல்கிறேன். எப்போதும் தனியாக ஷாப்பிங் வர ஆரம்பித்தேன். நாங்கள் திருப்பி இருக்கோம் எங்கள் வேறு குட்டியாக கேட்குறாங்க. அதுவும் இப்போ ஜெக்கியை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் மறந்துட்டா சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா சொல்கிறாங்க. அன்றைக்கி லாஸ்ட்டாக நம்ம ஒன்றா மீட் பண்ணது தான், அதுக்கப்புறம் மீட் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. ஃபோனில் மட்டும் பேசுகிறோம் சரியாக கூட மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கே ஜெக்கியே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறேன். சரி ஓகே இப்போ இங்கால பண்ணி சொல்கிறாங்க. டே நாங்கள் ஷாப்பிங் இந்த வாடா போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்கலடா சொல்கிறாங்க. பாரு ஒரு நல்ல மூவி போட்டிருக்காங்க ஓகேவா, மூவி பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஷாப்பிங் வேறு தேட்டர் இல்லையா, அங்கே தேட்டர் நல்ல மூவி போடுது, நல்ல மூவி போயிட்டு வா போகலாம் சொல்கிறாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க. பாரு வாடா சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அது சொல்கிறேன். நீ ஜெஸ்ஸி கூட வந்து என்ன கேட்குறாங்க. ஜெஸ்ஸி வந்து மாதிரி சுற்றி பார்க்குறாங்க. பார்த்து யாருமே நாங்கள் ஒரே பையன் மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க, கையில் திங்ஸ்லாம் வச்சுக்கிட்டு. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மி ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி மறுக்கலடா அதே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறேன்டா நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டு கூட சொல்கிறாங்க. ஃப்ரெண்டை எங்கே சொல்லி கேட்குறாங்க. அவங்க வெளியே போயிருக்காங்க சொல்கிறாங்க. வெளியே ஆமாம் ஃபோன் பேச போயிருக்காங்க, அவங்க கூட வர சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்லிக்கிறாவா சொல்கிறாங்க. எதுக்காக யாரும் சொல்லிக்கிறாவா சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படி சொன்னால் கேரளா சொல்லுங்க. வாடா சொல்லிட்டு ஜெக்கியோட ஹேண்ட் எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிக்கு ஜாக்சன் எல்லாம் பற்றி எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்க. நீ பாஸ் ஃபோர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஜிம்மி கூட சைலண்டாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி அவர் கையில் கிஃப்டாக வாங்கிட்டு இருப்பாங்க அந்த திங்ஸ் எல்லாம். அந்த திங்ஸ் எல்லாம் ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி அவங்க கூட அப்படி போயிட்டு இருக்காரு. சொல்ல முடியல இப்போ ஒய்ஃப்னு சொன்னாங்க.
டேக்கு தெரிஞ்சா லேட்டே வந்து ஜெகப்ட சொல்லுவாங்க. ஜெகப் தான் வீட்டுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு ஜெகப்ல போய் சொல்ல மாட்டாங்க வீட்டில். அவர் உண்மையை போட்டு உடச்சிட்டு அதனால தான் இப்போ ஜேகே வந்து பயப்படுறாங்க. இப்போ என்ன பண்ண சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே அவங்க பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஜேகே ஜிம்மி பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம் அந்த கையில் திங்ஸ் வச்சிருப்பாரு. மொத்தத்தை எடுத்து போயிட்டாங்க. ஒரு ட்ராஷ் அங்கே ஒரு ட்ராஷ் இருக்குது. அந்த ட்ராஷை போய் போட்டு போயிடுறாங்க. எல்லாத்தையும் எடுத்து போய் அந்த ட்ராஷ் பண்ணிட்டு போட்டு அவர் பாட்டு கேஷாக போய் இறங்கி போயிட்டு இருக்காரு. அப்போதான் நம்ம ஜிம்முக்கு ஒரு கால் ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ கிராண்ட்ஃபா ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. ஜிம்மு செல்ல எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கா சொல்கிறாங்க. என்ன ஜிம்மில் கிராண்ட்ஃபா பார்க்குறாங்க. என்னப்பா சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒரு லைஃப் வந்து பாட கொடுத்தீங்களா சொல்கிறாங்க. என்னாச்சுப்பா ஏன் ஜெயிக்கிற பண்ணி ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு லைஃப் எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு கிராண்ட்ஃபா தெரிஞ்சு ஜிம்முக்கு டக்குனு ஷார்ட் டெம்பர் டக்குனு போகணும்னு சொல்லிட்டு பாரு இப்போ என்ன நினச்சி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஒரு பையன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவன் வந்து எனக்கு ஒரே மாதிரி இருக்க மாட்டான். அவன் வந்து எனக்கு நிமிஷத்துக்கு வந்து மாறிட்டான் சொல்கிறாங்க. மாறிட்டான் என்னப்பா சொல்லிட்டு அப்படி கேட்க தெரியுமா. ஜிம்மு கிராண்ட்ஃபா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நடந்துதான் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மு கிராண்ட்ஃபா ஒரு மாதிரி இல்லைப்பா நீ அவனோட பாயிண்ட் ஆஃப் சொல்கிறாங்க. யாரோட பாயிண்ட் ஆஃப் கேட்க ரெடியாக சரியா. எனக்கு ஜெயிக்க தேவையில்ல சொல்கிறாங்க. எனக்கு பார்ப்பஸ் எனக்கு ஜெயிக்க தேவையில்ல கிராண்ட்ஃபா அப்போ சொல்லி ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு கிராண்ட்ஃபா பார்க்குறப்பா கோப்படாது விட்டு நீ அமைதியாரு. நான் கொரியா வந்துருக்கேன் சார் சொல்கிறாங்க. கொரியா சொல்கிறாங்க. நம்ம கொரியா வந்துருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட்ஃபா நீங்கள் கொரியா வர சேஃப் கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. இப்போ கிராண்ட்ஃபா பார்க்குறீங்களப்பா நீ கஷ்டப்படுறது பார்க்க முடியாது கொரியா வர சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வரக்கூடாது சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்து நீங்கள் வரக்கூடாது சொல்கிறாங்க. நான் வரக்கூடாது அக்கா நீ அதான் ஜெயிக்க சொல்கிறது கேட்க சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா நீங்கள் ஜெயிக்க பக்கம் சப்போர்ட் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. ஜெயிக்க பக்கம் சப்போர்ட்லாம் பண்ணல ஓகேவா நான் சொல்கிறேன். நீ கொஞ்சம் டேஸ் பொறுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தயவுசு புரிஞ்சுக்க தாங்க ப்ளீஸ் கொஞ்சம் டேஸ் டைம் கொடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் அமைதியாயிடாங்க எதுவும் சொல்லாமல். இப்போ ஜிம்மில் சார் ஓகே நீங்கள் நீங்கள் வந்து கிளம்பாதீங்க நீங்கள் அங்கே போயிருங்க சொல்கிறாங்க. ஜெயிக்க கிராண்ட்ஃபா பார்க்குறேன் ஓகே நான் அங்கே இருக்கேன் சொல்லிட்டு இப்போ ஜெயிக்கிற ஜிம்மில் கிராண்ட்ஃபாவும் அங்கே இருக்காங்க. இப்போ ஜிம் அங்கே இருக்காங்க. கார் வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் டிரைவ் பார்க்க ஜிம்முக்கு எப்படி சொல்கிறாங்க. வீட்டுக்கு போங்க நான் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு கார் டேரக்டாக வீட்டுக்கு தான் போகுது. ஜிம் வீட்டுக்கு வந்து பார்த்தாக்காங்க. எல்லாரும் கிளாஸ் பீஸ் திங்ஸாக தான் இருக்குது வீட்டில். எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டு ஃபுல்லாக காலை எங்கேயும் வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஜிம் மொத்தத்தையும் உடச்சி போட்டு நடுவில் சோஃபா இருக்கு. அந்த ஹால் லிவிங் ஹாலில் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. அவ்வளோ கோவம் அவ்வளோ பல்ல கழிச்சிட்டு உட்காந்துருக்காரு. என்ன நினச்சிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படி ஜிம் அவ்வளோ கோவப்படுறாங்க. இப்போ அந்த எப்படிக்கா வெட்டிங் போட்டு இருக்கும் அது கூட போட்டு உடச்சிடுறாரு. கோவம் வந்துடுது. எல்லாத்தையும் போட்டு உடச்சிருக்காங்க. இப்போ ஒரு பாசம் ஜிம்முக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் எல்லாம் சாலிடாக ஓகே பத்திரம் வீட்டுக்கு போட்டு நம்புறேன் ஓகேவா நான் வீட்டுக்கு போய் இருங்க நான் வந்து டாக்டர் நான் வந்து அவங்கள்ட்ட பேசலாம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெயிக்கிது ஜிம் அந்த ஃபோனை கொடுத்துட்டு போட்டு உடச்சிடறாங்க விட்டுட்டாரு. அவருக்கு அப்படி ஒரு கோவம். இப்போ ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ கோவம். இப்போ தான் ஒரு பர்சன் ஜிம்முக்கு கால் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. எப்போ அவர் 2 ஃபோன் வச்சுப்பாரு ஓகே ஒரு ஃபோன் வந்துட்டு நம்ம ஜெயிக்கிற பேசுக்காக ஒரு ஃபோன் வச்சுப்பாரு. இன்னொரு ஃபோன் ஒரு பர்சனலாக ஃபோன் இருக்கும். அது ஜெயிக்கிட்டு தெரியாமல் வச்சுப்பேன் அந்த ஃபோன் இப்போ இப்போ ஹலோ சொல்கிறாங்க. இப்போ பசங்க பார்க்குறாங்க. சார் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி நம்ம ரொம்ப ரொம்ப தெரியுது சொல்கிறாங்க. ரொம்ப தெரியுது அந்த பர்சன் இங்கே தான் இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஆமாம் சார் இங்கே தான் இருக்கா நான் கன்ஃபியூஸாக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே லொக்கேஷன் சென்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ லொக்கேஷன் சென்ட் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. டக்குன்னு அவர் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி வீட்டில் பார்க்குறாங்க. ஜெக்கி வீட்டில் ஜெக்கி கால் போட்டு ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜெக்கி வந்துட்டு டேக்கிட்ட சொல்லிட்டு யாரும் கூட்டிட்டு வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தாக்கா நம்ம ஜெக்கி பிளான்ஸ் இருக்குது ஆக்சுவலி வந்துட்டு வெட்டிங் சொல்லிட்டு ஓகேவா ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நாங்கள் இப்படி கூப்பிட்டு வர மாட்டோம் எல்லாரும் போய் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜெக்கி அவங்க அப்பா அம்மா வெட்டிங் சரி அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம ஜெக்கியோட அண்ணா சுகா பார்க்குறாங்க. அது நம்ம சுகாவை திருப்பி சுகாவோட வீட்டில் சுகாவை கூப்பிட்டு பண்ணுறாங்க. ஓகே அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் பேர் வந்துட்டு மின்னுண்டி தான் சுகாவை கூப்பிட்டு பண்ணிட்டாங்க. இப்போ மின்னுண்டி வந்துட்டு ஈண்டி அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ இவங்க பக்கத்தில் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஈவினிங் சொல்கிறேன் நான் வீட்டில் போகிறேன் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்ல ஒரு எமர்ஜென்சி ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. உனக்கு எல்லாம் எமர்ஜென்சி ஒர்க்காக சொல்கிறாங்க. எனக்கு எமர்ஜென்சி ஒர்க்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுகா நான் எம்எல் ரெடியாக வச்சுருக்காரு. இது பக்கம் நம்ம ஜிம்மில் கார் டிரைவாக அவ்வளோ ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிருக்காங்க. அவ்வளோ ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிருக்காரு. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க. நம்ம ஷேடோ சார் வந்துருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் மிஸ்டர் ஷேடோ வந்துருக்காரு இப்படி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ரெடியாகிறாங்க. இப்படிக்கா ஒரு மிஷினுக்காக ரெடி ஆகிருக்காங்க. இப்போ பக்கம் சுகா அவங்க சைடில் வந்துட்டு இருக்காரு. ஃபைனலாக இவங்களால மீட் பண்ணுற ஒரு பெரிய பிகாஸ்ட் ஒரு எப்படியாக்க ரிவர் ராஃப்டிங் அந்த ரிவருக்கு கீழே தான் எப்படியாக்க ஒரு சப்வே மாதிரி இருக்கும். அந்த ரிவருக்கு கீழே போகிற ஒரு சப்வேல அவங்க மீட் பண்ணிருக்காங்க. பக்கம் அவ்வளோ டார்க்காக பிளேஸ் இருக்குது. இப்போ ஒரு பஸ் போய்ட்டு உட்காடுறாங்க. இப்போ ஒரு பசங்க பக்கத்தில் உட்காராங்க. பக்கத்து சீட்டு சேர் போட்டிருக்காங்க. 2 பேர் உட்காருக்காங்க. எப்படி இருக்கா ஜிம்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ஹலோ ஓகே கேட்குறாங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. இந்த கலர் தெரிய சொல்கிறாங்க. நல்லா சொல்கிறாங்க. சரி ஓகே கூப்பிடுவாங்க சொல்கிறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஒரு பாசம் வந்துட்டு கன் அப்படின்ட்டு ஒரு பாசம் தான். அந்த பாசம் தான் கேட்க நம்ம ஜிம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாசம் தான். வேற ஒரு கணிச்சு கூட உடஞ்சிட்டு இருப்பான். இப்போ அந்த பசங்க போய்ட்டு போயிருக்காங்க. இப்போ அந்த பசங்க பார்த்து ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணவா கேட்குறாங்க. இப்போ அந்த பசங்க ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ சுகாவோட ஜிம் கேட்குறாங்க. நான் ஸ்டார்ட் பண்ண சொல்லி இப்போ ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுகாவே பாய்ந்துறாங்க. ஜிம் அடிக்கிற அடி ஒன்றும் அப்படி இருக்கு. இப்போ அந்த சுகா பார்க்குற ஜிம் சாப்பிட ஜிம் சொல்கிறாங்க. சுகா ஜிம் கேட்க மாட்டாரு. ஜிம்முக்கு பாரு சொல்லிட்டாங்க. விடுங்க ஹேங் சொல்லிட்டாங்க. இப்போ யாரும் பார்க்குறாங்க. என்னாச்சு சாருக்கு ஏன் சாருக்கு கோவமாக இருக்காது சொல்கிறாங்க. தெரிய சொல்கிறாங்க. யாரும் பார்க்குறாங்க. இன்னைக்கு என்னாச்சு எனக்கு அவங்க உள்ள யாருமே நம்ம ஜிம்மோட பேச பார்க்க மாட்டாங்க. ஓகேவா அவங்களோட பாடி கார்ட்ஸ் இருந்தாலுமே ஜிம்மில் பேச பார்க்க முடியாது. எனக்கு ஜிம்மில் போய் மாஸ்க் போட்டிருப்பாரு. அவரோட ஃபுல் ஃபேஸ் எப்படி சொல்லிட்டு யாருமே ரெகனைஸ் பண்ணதே இல்லை. ரெகனைஸ் பண்ணி பார்த்ததில்லை. ஈவன் நம்ம சுகா இன்க்ளூடிங் சுகா இருக்குது. ஓகேவா சுகா கூட ஜிம்முக்கு வாய்ஸ் தான் தெரியுமே தவிர அவர் ஃபேஸ் வந்து எனக்கு ஒரு சைடு தான் பார்க்க முடியாது. ஹாஃப் ஃபேஸ் தான் பார்க்க முடியாது. ஹாஃப் ஃபேஸை பார்க்க முடியாது. அவர் எப்பவுமே அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி வச்சுருப்பாரு. இப்போ நம்ம ஜிம்மில் அடிக்கிற பார்த்து சுகாக்கு பயம் முடியாது. என்ன ஜிம்மில் 6 ஓகே கேட்குறாங்க.
ஜிம் பார்த்தா அவருக்கு அவ்வளோ கோவம் அடிச்சு நொறுக்கி எடுக்கிறாரு. இப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க, நீ யாரு, எதுக்காக வேலை பண்ண சொல்கிறாங்க. இப்போ அந்த பசங்க நம்ம ஜிம் பார்க்குறாங்க, உனக்கு அதான் சொல்ல தேவை சரியா சொல்கிறாங்க, நீ அதை கூட தெரிஞ்சிக்கூடாது, நீ அதுக்கு டிசவான பர்சன் அப்படி சொல்லிட்டு ஜிம் பார்த்து பயங்கரமாக அடிச்சிருது. எப்போவுமே ஒரு அடிக்கிற பர்சன் வந்துட்டு இறந்துட போக மாட்டாங்க, எனக்கு ஃபுல்லாக அடிப்பார், அவங்க உயிர் போகாத அளவுக்கு அடிப்பார். அடிச்சுட்டு எப்படின்னாக்கா அவங்க ஏண்டா வாழணுன்ற அளவுக்கு ஒரு நிலைமை தான் கொண்டு வைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா இவர் அடிச்சது அவர் இறந்தே போயிட்டாரு. இப்போ ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஷோவை செக் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்தா அவன் இறந்துட்டான். இப்போ நம்ம ஷுகா பார்க்குறாங்க, டிஸ்போஸ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அந்த பர்சன் பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ ஷுகா பார்க்குறாங்க, ஷுகா ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் இது பண்ணுறாங்க, ஹலோ சொல்கிறாங்க, மெக்கான் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் ஷுகா சொல்கிறாங்க ஷுகா தெரியும் அவருக்கு. இப்போ அவர் சொல்கிறாங்க வண்டியை வா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஷுகா மெக்கானுமே அவருக்குமே வேறு பிளேஸ் இருக்காரு. ஓகேவா, ஜெட் எடுத்து வந்துருக்காங்க. ஜெட் எடுத்து பிளேஸ் ரீச் ஆகுறாங்க. வந்துட்டு அந்த குடும்பம் இருக்கிற அந்த பிளேஸ்க்கு வராங்கன்னு பார்க்குறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க, பார்த்துட்டு ஷாக்காக ஜிம்மி ஹேண்டு கிராஸ் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க, பாரு இப்போ தான் ஹேண்டு கொஞ்சம் டேஸ் முன்னாடி ரெக்கவர் ஆனிச்சு, அதுக்கு மறுபடியும் என்ன அப்படி பண்ண அப்படி சொல்லிட்டு மெக்கான் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, கண்ட ஃப்ளாப் இருக்கும், என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஒன்றும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்கான் கேட்குறாங்க ஷுகா கிட்ட, என்னாச்சு கண்ணாட கேட்குறாங்க. தேர்தல் சொல்ல சொல்கிறாரு. ஃபைனல் அந்த பக்கம் நம்ம இந்த ஜிம்முக்கு வந்து இப்போ ஹேண்ட் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பண்ணி சரி பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. ஷுகா பார்க்குறாங்க, என்னாச்சு உனக்கு என்னதான் நடக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, முதல்ல எங்கே சொல்கிறாங்க, டென்ஷனாக இருக்கியா, இது பிரச்சனையாக கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. நமக்கு எனக்கு ஜிம்னு சொல்லிட்டாங்க, பாருங்க சுற்றி இவ்வளோ பேர் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. மெக்கான் பார்க்குறாங்க, பாரு ஜிம்னா நீங்களாம் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கிறதா சொல்லி கேட்குறாங்க. உனக்கு கவுன்சிலிங் தான் சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல சொல்கிறாங்க. அப்படி என்ன ஜிம்னா ஏன் இப்படி இருக்கா சொல்லி மெக்கான் கேட்குறாங்க. மெக்கான் எல்லாமே ஜிம் கூட படித்தவங்க தான் ஓகேவா, எல்லாமே ஜிம்மின் கூடவே அவங்க பக்கம் ஒரே ஏஜில் கிடையாது, எல்லாமே சீனியர் ஜூனியராக ஒரே ஸ்கூலில் படிச்சவங்க, இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படித்தவங்க ஓகேவா. இவங்க ஒரே கண்ட்ரியில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படித்தவங்க, ஒரு போர்டிங் ஸ்கூல் மாதிரி இருக்கும், அங்கே படிச்சு எல்லாம் டேலண்ட்டையும் கற்றுக்கிட்டு வந்தவங்க, மொத்த விதையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்தவங்க இவங்க எல்லாருமே. இப்போ மெக்கான் பார்க்குறாங்க, பாரு உனக்கு ஏதாவது பிரச்சனைக்கா நாங்கள் இருக்கோம் ஃபஸ்ட்டு ஓகேவா சொல்லிட்டு மெக்கான் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க, கிராண்ட் ஃபாக்கு ஃபோன் பண்ணவா அப்படி சொல்லிட்டு நம்ம மெக்கான் கேட்குறாங்க. வேண்டாம் அவர் அங்கே இருக்கட்டும் சொல்கிறாங்க. அப்படின்னு தான் ஒரு பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்க, அப்புறம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம மெக்கான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஷுகா பார்க்குறாங்க, ஃபுட் வேணுவாங்க சொல்கிறாங்க. ஃபுட் வேணுவாங்க. இப்போ ஷுகா பார்க்குறாங்க, சாப்பிட சொல்கிறாங்க. வேண்டாம் ஏன் சொல்கிறாங்க அக்காட்ட சொல்லிட்டு இப்போ ஷுகா ஃபிட் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்றாங்க. அவர் அப்போ கூட மாஸ்க் வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை, இது வரைக்கும் நம்ம ஷுகா கேட்டது இல்லை மாஸ்க் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாக்கா. ஷுகாவுக்கு வந்து இங்கே வந்து நம்ம ஜிம்மில் அறிமுகமாக இருப்பார் ஓகேவா. இப்படினாக்கா அவர் இதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸில் வந்து அவங்க வந்து மார்க் ஃபார் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. அந்த பிளேஸில் நம்ம ஜிம்மில் வந்துட்டு ஷுகா பார்த்துருப்பாங்க, விண்டோஸ் வரையும் பார்த்துருப்பாங்க. அவர் ஃபைட்டிங் ஸ்கில் கற்றுக்கிட்டது மட்டும் தான் பார்த்துருப்பாரு, பேச பார்த்துக்க மாட்டார். அதுக்கப்புறம் கொரியா வந்ததுக்கப்புறம் தான் அவர் இந்த மாதிரி ஜிம்மில் வந்துட்டு வச்சிருக்காரு தெரியும் போது அவரோட ஷேடோவில் அவரும் ஜாயின் பண்ணியிருப்பாரு. நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜிம்மில் வெல்கம் பண்ணியிருப்பாங்க. அதனால ஜிம்மில் இப்போ வரைக்கும் நம்ம பேச காமிச்சது ஷுகா கிட்ட. ஷுகாக்கு ஜிம்மில் வாய்ஸ் தெரியும், அதாவது சாஃப்ட் வாய்ஸ் தெரியாது ஓகே, ரெக்கார்ட் வாய்ஸ் தான் தெரியும். செகண்ட் வந்துட்டு ஷுகா என்றைக்குமே ஃபோர்ஸ் பண்ண கிடையாது, நீ ஃபோர்ஸை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஷுகா பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஜிம்மில் வந்து இது கோவப்பட்டிருக்கோம், ஏதோ இந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு அப்படியே அவ்வளோ கோவமாக இருக்காங்க. நீ பாட்டுக்கு வர கூட்டிகிட்டு போகிற, நடு ரோட்டில் விட்டு போகிற, யாரும் விட்டு போகிறல ஜிம் அவ்வளோ கோவம், அதனால ஏன் சொல்ல முடியும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்ல முடியலக்கா, அந்த அளவுக்கு ஏன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன் இல்லையா அப்படி ஜிம் தான் அந்த கோவத்தில் இருக்காங்க. அவர் இப்போ ஜேகே சரி பார்க்கல, ஜேகே வீட்டு வந்து ரொம்ப கிராண்டாக பாடி பாரி போயிருக்காங்க. சில வெட்டிங் சொல்லி பாரி அழகாக போயிருக்கோம், செலிப்ரேட் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஷுகா பார்க்குறாங்க, ஒரு ஷுகா ஜிம் ஒன்றா தான் இருக்கும், 1 மணி நேரம் வரைக்கும். இப்போ நம்ம ஷுகா பார்க்குறாங்க, சரி ஓகே வீட்டுக்கு போகலாமா ட்ராப் பண்ணாமல் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, வேணா ஷுகா நானே போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ வேக்கன் பார்க்குறாங்க பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ சரி ஷுகா வந்துட்டு போயிடாரு. இப்போ வேக்கன் ஜிம்மில் வந்துருக்காங்க. வேக்கன் பார்க்குறாங்க, ஜேகே என்ன பண்ணலாம் கேட்குறாங்க. இப்போ ஜிம் நான் சொல்கிறாங்க. வேக்கன் கோவத்துக்கு என்ன நினச்சிருக்காங்க, அந்த பையன் எதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிட்டு நமக்கு அவ்வளோ ஃபைட் பண்ணி சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மில் அமைதியாக சொல்லாமா உனக்கு இப்போ முன்னாடி இத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது அவங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதெல்லாம் எதுவும் தெரியாது சொல்கிறாங்க. நான் ஜஸ்ட் நார்மலாக ஆர்டினரியாக இருக்கேன், தனியாக இருக்கேன், எங்கள் கிராண்ட் பக்கத்தில் லெவலில் இருக்க முடியாது தெரிஞ்சு கூட அவங்க பண்ணுறான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வேக்கன் பார்க்குறாங்க, பாரு இத்தனை பேர் அழிச்சிட்டு எதுக்காக நீ அந்த பக்கம் விட்டு வச்சுருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரியான டைம் வரணும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சரியான டைம் வரணும், அந்த டைம் வரும்போது தான் நான் அழிப்பான்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவங்க பார்த்துருக்காங்க. எனக்கு ஜிம்முடைய அங்கிள் ஓகேவா, ஜிம்முடைய அப்பாவுடைய அவங்க அப்பாவுக்கு கசின் தான் அவங்க ஜிம்முக்கு அங்கிள் ஓகேவா. அவங்க தான் நம்ம ஜிம்மில் அப்பா ஃபஸ்ட்டு இறந்து போன ரீசனே அவங்க தான். அவங்க பிளான் போட்டு கொடுத்துருப்பாங்க ஜிம்மில் அப்பாவை இறந்ததுக்கு அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி மொத்தம் அவங்க அடையின்றதாக. ஆனால் அங்கே நிறைய விஷயம் நடந்திருக்கும், ப்ராப்பர்ட்டி ஜிம்மில் சேவாக இருப்பாங்க, ஆனால் ஜிம்மில் அப்பாவும் அம்மாவும் சேவாக இருக்க மாட்டாங்க. ஜிம்மில் கிராண்ட்ஃபாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஜிம்மில் கிராண்ட்மாவும் இறந்துருப்பாங்க. ஜிம்மில் அவங்க கிராண்ட்ஃபா மட்டும் தான் ஜிம்மில் வளர்த்துருப்பாரு, அவர் பக்கத்து வச்சு வளர்த்துக்க மாட்டார், ரொம்ப லாங்கில் யாருக்கும் தெரியாமல் வச்சு வளர்த்துருப்பாரு. அப்போ போய் பார்த்துட்டு இருப்பாரு, அவ்வளோதான். ஜிம்முக்கு அவ்வளோ கோவம் அவங்க அப்பா உட்காந்து மேலே ஒவ்வொருத்தவங்க தனித்தனியாக பழி வாங்கிருக்காங்க. சின்ன வயசுல இப்படினாக்க மார்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் வந்துட்டு எப்படினாக்க இவங்க யாரெல்லாம் பேசணும் அந்த நியூஸ் பேப்பர் அடிச்சிருக்கோம் சின்ன வயசுலேயே. அப்பயே ஜிம்மில் படிக்காது நீ ஒரு 4 years இருக்கும். அப்போ ஜிம்முக்கு அவங்க அப்பா இறந்து போகிறப்போ அப்போ ஜிம்மில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க தன் அப்பா இறந்துக்கு யாரும் ரீசன் சொல்லிட்டுனாக்கா அதை அப்போ தான் குற்றவாளிகள் சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு தண்டனை வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இவங்க மேலே சந்தேகப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, பேர் போட்டிருப்பாங்க. அப்போ நேம் நோட் பண்ணியிருப்பாரு, இவங்க மேலே சந்தேகம் இருக்குது அப்படி சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. முஜிலேஸ் அப்புறம் பார்த்தாக்கா பெயில வெளில விட்டுருப்பாங்க. அப்போ ஜிம்மில் ஏற்றுக்க சின்ன வயசு தான், ஆனால் அப்பயும் சில விஷயம் புரிஞ்சிருக்கும். அந்த நியூஸ் பேப்பர் கையில் வச்சுருப்பாரு. போர்டிங் ஸ்கூல் போய் சேர்த்ததுக்கப்புறம் யார்ட்டு பேசுறது முடியாது. கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் ஜிம் கூட
ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்கே போர்டிங் ஸ்கூல் இருந்த பசங்களாம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. வேற ஒரு கண்ட்ரிஸ் இருந்த பசங்களும் இருந்திருப்பாங்க, வேற ஒரு லாங்குவேஜ் எல்லாமே. ஆனால் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஏஜ் வேற எல்லாமே. நான் ஹாஸ்டலில் ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பாங்க இல்லையா. அப்போ அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களாம் ரூம் மட்டும் வந்துட்டு ஒரு ரூமுக்கு 4 பேரும் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஃபெசிலிட்டிஸோட இருக்கும். அப்படி தான் அவங்க ஏஜுக்கு டிஃப்ரெண்ட் சம்மந்தம் இல்லாத பசங்க கூட ஒரு பேசி பழகிருப்பாரு. நம்ம என்மோ யோன்ஜின்னுக்கு அதாவது ஹானு இவங்களாம் அப்படி ஃப்ரெண்டாக இருப்பார். ஓகேவா, பக்கத்து ரூம் மட்டும் நம்ம பேக்கியானு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் அப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார். இன்னும் ஜிம்முக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க நிறைய பேர் ஆக்டராக இருக்காங்க, நிறைய பேர் சிங்கராக இருக்காங்க, நிறைய பேர் நிறைய ஃபீல்டில் இருக்காங்க. எல்லாமே ஜிம்முக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்படிக்கா அவங்க வந்து ஒரு கேங்காக உருவாயிருப்பாங்க. அந்த ஸ்கூல்லேயே வந்து பயங்கர கெத்தான பசங்க மாதிரி இருப்பாங்க. அந்த போர்டிங் ஸ்கூலாக இருந்தாலும் அந்த ஸ்கூல்லேயே கண்ட்ரோல் கொண்டு வந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய ரூல்ஸ் எல்லாம் மாற்றி வச்சிருப்பாங்க. இப்படிக்கா அவங்க பிடிச்ச மாதிரி இருக்கும், ஃப்ரீடமாக இருக்காங்க, நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் என்ன கிரேட் வந்துட்டு இந்த ஸ்கூல் வந்து 8th கிரேட் தான் அந்த கிரேடாக இருக்கும். அதுக்கப்புறம் 8th அப்புறம் அவங்க படிக்கிறது எல்லாமே மேஜர் கோர்ஸ் தான். அவங்க என்ன படிக்கிறோம் அப்படி தான். இன்னும் ஒரே டைம் 2 டிகிரி முடிச்சிருப்பாரு. இப்போக்கா மார்னிங் ஒரு காலேஜ், ஈவினிங் ஒரு காலேஜ் சொல்லிட்டு 2 கோர்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸ்டடீஸ் அதை தாண்டி ஒரு அத்லெட்டிக்ஸ் சொல்லிட்டு எல்லாமே கற்று வச்சிருப்பாரு. அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. அவருக்கு பதில் மற்ற எல்லாருக்குமே அப்படி தான். ரொம்ப எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கிங் அப்படி தான் டேக்கோண்டா சொல்லிட்டு நிறைய கற்று வச்சிருப்பாரு. அவர் வந்து அவரை கிட்ட பண்ண முடியும். அவர் அடிக்கிறது அவர் மற்றவங்க அடிக்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. ஜிம் வந்து கரெக்டாக எங்கே அட்டாக் பண்ணால் எங்கே என்ன ஆகும் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடிப்பார். சரி, அந்த அளவுக்கு ஒரு பர்சன் அவர். இப்போ நம்ம ஜேகே நம்ம விக்கன் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஜிம் இருக்காங்க பார்த்துட்டு நீ அப்படி ஒரு பர்சன் இப்படி ஒரு பர்சன் தெரியாமல் தெரியாது கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பரவாயில்ல பார்த்து தான் சொல்லிட்டாங்க. சரி ஓகே என்ன நம்ம சொல்லிட்டாங்க இல்லை பிகே நம்ம அப்புறம் பார்த்து சரியாக சொல்லிட்டாங்க. சரி ஓகே சரிப்போம் இல்லை இப்போ நம்ம பைக்கில் கொண்டு இறக்கி விட்றாங்க. சரி பத்திரம் பொறையாக சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே பார்த்துக்கா அவர் எப்படி படிச்சு போடுற திங்ஸ் அப்படியே இருக்குது. இப்போ ஜிம் பர்சன் கால் பண்ணுறாங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க. அதான் சொல்லிட்டாங்க வீட்டை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியுமா சொல்லிட்டாங்க. ஓகே சார் சொல்லிட்டு இப்போ ஒரு பர்சன் வராங்க. வந்துட்டு அந்த வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு 2 பர்சன் இருப்பாங்க. இந்த ஹவுஸ் கீப்பராக இருப்பாங்க இல்லையா, ஹோம் க்ளீன் பண்ணுறது ஒரு 1 ஹவருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி தான் ஒரு பர்சன் வர வச்சு தான் ஜிம்மில் க்ளீன் பண்ணியிருக்காங்க. 2 ஹவர்ஸில் அந்த வீடு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க போங்க சொல்லிட்டாங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஜிம் உடச்சிருப்பாரு. அது மட்டும் அந்த டேபிளில் வச்சிருக்காரு. அவர் வச்சுட்டு போய் ரூம் படுத்துறாங்க. இப்போ நம்ம ஜெகே தான் அங்கே இந்த பார்ட்டியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாக கிளம்பி வந்துருக்காங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஜிம் பார்த்தா அமையப்பட்டிருக்காங்க. வீட்டில் ஜெக்கெட் பார்க்குறேன். வீடு வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது. எனக்கு இது ஃபுல்லாக இது பளிச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஜெக்கெட் பார்க்குறேன். என்ன அது வீடு க்ளீன் பண்ணி 2 days ஆயிடுச்சு. டீப் க்ளீன் பண்ணியா நினைக்கிற வீடு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஜெக்கெட் பார்க்குறேன். சரி ஓகே சொல்லிட்டு ஜெக்கெட் ஜிம் கூப்பிட்றாங்க. போய் பார்த்தா ஜிம் அமையப்பட்டிருக்காங்க. ஜெக்கெட் பார்க்க கோமாட்ட தங்கும். ஜெக்கெட் பார்த்துருக்காங்க. சாரி ஸோ ஜெக்கெட் பார்த்துருக்காங்க. கேஷுவலாக அவருக்காக ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கும். இந்த பக்கம் ஜெக்கெட் வந்துட்டு அமைதி வந்து படுத்துறாரு பக்கத்தில். அந்த ஹக் பண்ணி படுத்துக்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல். இப்போ ஜிம் பார்த்தா அமைதி தூங்கிட்டு இருக்காரு. அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ஜெக்கெட் எழுந்து பார்க்குறாங்க. எப்பவுமே ஜெக்கெட் வீட எழுந்துட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த இப்போ ஃபோட்டோ ஃப்ரேம் தான் பார்ப்பாங்க. வெட்டிங் ஃபோட்டோவை பார்த்து அந்த ஃபோட்டோவை காணும். செக் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ தான் பக்கம் டேபிள் இருக்கிறத பார்த்துட்டு இப்போ நம்ம செக் பண்ணி ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். பார்த்தா கிளாஸ் பீஸை உடஞ்சிருக்கு, மிரர் உடஞ்சிருக்கு. ஜெக்கெட் பார்க்குறேன். என்ன உடஞ்சிருக்கு, எப்படி உடஞ்சி ஜெக்கெட் பார்க்குறாங்க. ரொம்ப சீக்கிரம் உடையாது, இது எப்படி உடஞ்சி ஜெக்கெட் பார்க்குறாங்க. பார்த்துட்டு டக்குன்னு அவரோட வீட்டோட அசிஸ்டன்ட் அடிப்பா ஓப்பன் பார்க்குறாங்க. அப்போ தான் எது ஜிம் பண்ண வேலை தான். ஜெக்கெட் போய் ஃப்ரீஸ் ஆயிடுங்க. எனக்கு ஜிம் கண்ணில் அப்படி ஒரு கோபம் அப்படி விட்டா ருத்ர தண்டமே ஆடிப்பாரு. அந்த அளவுக்கு அது எல்லாத்தையும் எப்படி ஃபோட்டோ ஒவ்வொன்றும் உடச்சா அந்த வெட்டிங் ஃபோட்டோவாக எவ்வளோ கோவம் தான் உடச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே அப்படி ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுட்டு ரிட்டன் ரூமுக்குள்ள வராங்க. பார்க்கணும் ஜிம் எதுவும் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே பார்க்க என்ன பண்ணியிருக்கேன். ஜிம் கேட்குறேன். ஜேகே கேட்குறான். ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணேன். ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்க என்ன பண்ணியிருக்கேன். எதுக்காக ஃபோட்டோகிராம் முடிச்சா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஜெக்கெட் ஷர்ட் பிடிக்கிறாங்க. ஷர்ட் பிடிச்சிட்டு எங்கே பாரு என்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்டோம் நான் கொண்டே போட்டுருவேன். ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு செகண்ட் பயம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் பார்க்குறப்போ எனக்கு எப்பவுமே சாஃப்ட் வாய்ஸ் தான் பார்க்குறேன். கோவமாக கூட பார்த்துருக்காரு. ஃபர்ஸ்ட் கூட பார்த்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாய்ஸில் கூட பயமாக இருக்கு. என்ன சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் கொண்டே போட்டுருவோம் சரியா. என்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்டேன் நான் உனக்கு கொண்டுடுவோம் சரியா. ஜிம் சொல்லிட்டாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஜிம்மே சொல்லிட்டாங்க. என்கிட்ட ஏதாவது பேசணும் ட்ரை பண்ணேன். என்ன ஏதாவது ஹர்ட் பண்ண ட்ரை பண்ண நான் கொண்டே போட்டுருவோம் சரியா. ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே அப்படி அமைதியாயிட்டாங்க. இது வரைக்கும் ஜேகே ஜிம்ல பார்த்ததே இல்லை. அது பயப்படுற ஒரு செகண்ட் வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு எப்படி சொல்லி ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் பாரு நான் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ பண்ண தப்புன்னு சொல்ல வரியா. ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் உன கூட கூட்டிட்டு போகிறேன் சரியா. நாளைக்கு எவனோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எனக்கு என் கூட யாராவது மற்றவங்க வராங்க வச்சு தெரிஞ்சவங்க உன்னை அப்படியே ஒன்று அம்பௌண்ட் அந்த இடத்துல விட்டுட்டு போய் நான் பாட்டுக்கு வேறு பர்சன் கூட போயிட்டு அவனுக்கு எப்படி இருக்கும். ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்த்து ஜிம் சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கும். ஜிம் கேட்குறாங்க. ஒரு வாரத்தை கூட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லாமல் அப்படி நடு ரோட்டில் விட்டு போகிறா. ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சொல்லியிருக்காரு மேரேஜ் பண்ணிக்கிட்டியா. இங்கே பாரு எனக்கு கூட பால் பிடிக்கவே இல்லை. ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜெக்கெட் பார்த்து ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு உங்களோட பால் பிடிக்கவே சரியா. இங்கே பாரு இன்னைக்கு எனக்கு முடிவு சொல்லணும். உடனே நான் உன் கூட உன் வீட்டில் ஒன்றா வாழணும் சரியா. இல்லைனாக்கா நீ உன் ஃபேமிலி மொத்தமாக என் கூட வாழணும் சார். இந்த 2 வாழ்க்கை இந்த 2 மாதிரி சீட் பண்ணுறது வேலை என்கிட்ட வச்சுக்கா சரியா. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்த்து ஜிம்முக்கு பாரு சொல்கிறாங்க. இங்கே பாரு இப்போ என் சொல்கிறேன் சரியா. உடனே எனக்கு டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி கொடுத்து இந்த லைஃப் இதெல்லாம் என் பண்ண ஓகேவா. இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்ப என் பண்ண இல்லைனாக்கா எனக்கு உன்னை எல்லாருக்கும் நான் சொல்ல விட்டு என் ஹஸ்பண்ட் ஜிம் சொல்கிறாங்க.
ஜிகே பார்க்குறாங்க இல்லை ஜிம் வீட்டில் ப்ராப்ளம் இருக்குது ஜிம் சொல்கிறாங்க எனக்கு அப்படி கவலை ஆசிரியர் எனக்கு தெரிஞ்சாகணும் 2 ரவுண்டு தெரிஞ்சாகணும் ஜிம் சொல்கிறாங்க ஜிகே பார்க்குறாங்க இல்லை அம்மா சொல்கிறாங்க பாரு எனக்கு 2 ரவுண்டு சொல்லி ஆகணும் ஜிம் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிகே பார்க்குறாங்க உங்கள் பாரு சொல்கிறாங்க இப்போ ஜிம்முக்கு ஒரு கால் ஜிம் பார்க்குறாங்க ஹலோ சொல்கிறாங்க ஜிம்மி சொல்கிறாங்க சொல்கிறாங்க கிராண்ட் ஃபாதர் ரொம்ப சீரியஸாக இருக்குது என்ன ஜிம் கேட்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க இப்போ ஜிம் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு வெளில வராங்க இப்போ நம்ம ஜிகே பார்க்குறாங்க ஜிம் சொல்கிறாங்க ஜிம் எதுவும் கேட்கவில்லை டக்குனு ட்ரெஸ் போட்டு வேகமாக வெளில வர வருது அந்த ஜேக்கோட கார் ஜிம்மோட கார் தான் டக்குனு ஜிம்மோட கார் எடுத்து வேகமாக பாஸ்போர்ட் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஜேக்கு என்ன நடக்குது புரியல ஜேக்கப் வீட்டில் அங்கே தான் நின்று கருப்பிட்டு போகவே இல்லை அந்த பக்கம் ஜிம் வேகமாக வராங்க டேரெக்டாக போயிட்டு ஒரு காரே ஏறுறாங்க இப்போ ஒரு இந்த கார் ஸ்டாப் பண்ணுறாங்க அங்கே ஒரு ஜெட்டு வருது ஜிம் இப்போ ஜெட்டில் போகிறாங்க போய் பார்த்தாக்கா அங்கே ஒரு பிளேஸ் ஒரு ஐஸ்லாண்டுக்குள்ளே போகுது அந்த ஜெட்டு போய் பார்த்தாக்கா அங்கே ஜிம்மோட கிராண்ட் ஃபாதர் சரி இருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க இப்போ ஜிம்மோட கிராண்ட் ஃபாதர் ஜிம்னு சொல்கிறாங்க கிராண்ட் ஃபாதர் ஓகே சொல்லி கேட்குறாங்க கிராண்ட் பார்க்குறாங்க சாரி செல்லாம் சொல்கிறாங்க கிராண்ட் ஃபாதர் எல்லாம் ஒரு பிளேஸ் கூட இருக்குல்ல ஓகே ஐம் சாரி நினச்சிக்கோ சொல்கிறாங்க ஜிம் பார்த்து கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க நினச்சிக்கோ ஓகேவா இதுக்கப்புறம் லைஃப்ல எதுவும் ஒருத்தர் போர்டு ஆடுறது சரியா உனக்கு எல்லாமே ஒன்றே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் உன்னை யாரும் இது பண்ண முடியாது ஓகேவா நீ பத்திரமா இருக்கலாம் ஓகே என்ன பண்ண கூட எல்லாமே இருக்காங்க உன்னை பார்த்து கொண்டு பேர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஓகேவா பத்திரமா இரு ஓகே மன்னிச்சுக்கோ சொல்கிறாங்க ஜிம் பார்த்து கிராண்ட் ஃபாதர் நோ கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க ஜிம் கிராண்ட் ஃபாதர் அப்படியே லைஃப் ஸ்கூல் பண்ணிட்டாங்க ஜிம் பயங்கரமாக ஆரம்பிக்கிறாங்க இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாரும் கஷ்டமாக இருக்குது இப்போ ஜிம் கத்தி ஆடுறாங்க இப்போ இந்த பிளேஸ்க்கு நம்ம ஜேகே வந்திருக்காங்க ஜேகே இப்போ ஜிம் போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சம்திங் வேட நடக்க போக சொல்லிட்டு இப்போ அவர் தான் சீரியஸாக நடக்க போய் தெரிஞ்சா வந்துருப்பாரு பார்த்தாரு ஜேகே ஜிம் கிராண்ட் ஃபாதர் ஃபியூனல் வரைக்கும் நடந்தது இப்போ கூட நம்ம ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரவே இல்லை எனக்கா ஜிம் வந்து வரக்கூட சொல்லிப்பாரு அதனால யாரும் வரல ஜேகே ஜிம் மட்டும் இருக்காங்க ஃபியூனல் முடிஞ்சு ரிட்டர்ன் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ ஜிம் ஜேக்கிட்ட பேசாம அமைதியாக இருக்காங்க அந்த ஃபைட் அப்படி முடிஞ்சு போயிருந்தாக்கா ஜிம் வந்து இப்போ அவங்க கிராண்ட் ஃபாதர் இறந்துட்டார் இல்லையா அந்த கிராண்ட் ஃபாதர் இறந்ததுனால அவர் அமைதியாக இருக்காரு நமக்கு இருந்த ஒரு கிராண்ட் ஃபாதர் இறந்துட்டுமே ஜிம்முக்கு அதை தாங்க விடாமல் போயிடுது இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க ஜேக்கே ஜிம்மை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க டெய்லி ஃபுட் பண்ணி விடுறதும் ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்க எதுவும் சொல்லாமல் இப்போ சண்டை கூட அவங்க ஞாபகம் இல்லை எனக்கு அன்றைக்கி நடந்த சுச்சுவேஷனில் அப்போ இதெல்லாத்தையும் மறந்து போயிடுறாங்க இப்போ நம்ம ஜிம் கிராண்ட் ஃபாதர் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் போயிருக்காங்க 1 மந்த் ஆஃப்டர் தான் ஜிம் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் கூட போகிறாங்க ஜிம்முக்கு ஜெயிக்கு மேரேஜ் ஆகிட்டு இப்போ எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி வந்துருச்சு அவங்க தான் ஃபர்ஸ்ட் அனிவர்சரி ஜிம் பார்க்குறாங்க அமைதியாக இருக்காங்க இப்போ ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே செலக்ஷன் மூவ் பண்ணணும் நம்ம லைஃப் வந்து எல்லாம் எதுவுமே அப்பார்ட்மெண்ட்டாக இருக்காது இருக்கிற விஷயம் வந்து அழகாக நம்பிக்கை மாற்றிக்கணும் அப்படி ஜிம் முடிவு பண்ணுறாங்க சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபைனலி ஜிம் இது பண்ணுறாங்கனாக்கா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரெனவர்சரி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஜிம் முடிவு பண்ணுறாங்க இப்போ நம்ம ஜெக்கெட் போனாங்கனாக்கா அவருமே அதை தான் யோசிக்கிறாங்க நம்ம ஜிம்முக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணுவோம் அவங்களுக்கு எல்லாமே பண்ணுவோம் அவங்க ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் ஃபாதருக்கு அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க ஒரு எப்படினாக்கா பர்த்டே பார்ட்டி அந்த எப்படினாக்கா சார் நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி அரேஞ்ச் பண்ணுறாங்க நம்ம ஜிம் அண்ட் ஜேக்கோடைய வெட்டிங் ஆனிவர்சரியோட அந்த டே தான் நம்ம ஜேக்கோடைய அம்மாவோட பர்த்டே ஓகேவா அவங்க அம்மா பர்த்டேவும் நம்ம ஜிம் ஜேக்கோடைய வெட்டிங் ஆனிவர்சரி ஒரே டே சேம் டே தான் வந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஜிம் எடுக்கிறாங்கக்கா அந்த ஒரு பர்த்டே பார்ட்டி வந்து ஹோட்டலில் வச்சுருக்காங்க நம்ம ஜேக்கே வந்துட்டு ஜேக்கே பார்த்து ஜேக்கே ஜெஸ்ஸி நம்ம ஒயின்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க வாங்க சொல்லியிருக்காங்க சரி அவங்க வர சொல்லியிருப்பாங்க ஒரு ஹோட்டலில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க 2 பேர் ஒரு ட்ரெஸ்லாம் போட்டாங்க போகலாமா சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க இப்போ ஜேக்கேட மட்டும் ஜேக்கே கழுவுது ஜேக்கே பார்த்து சொல்லுமா சொல்லிட்டாங்க ஜேக்கே எங்கே இருக்கா சொல்லிட்டாங்க அம்மா சொல்லிட்டாங்க என்ன பர்த்டே தானே வீட்டுக்கு வர முடியாது கேட்குறாங்க இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க அம்மா பர்த்டே ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ணணும் சொல்லிட்டாங்க ஆமாம் சொல்லிட்டாங்க நான் ஈவினிங் வரேன் சொல்லிட்டாங்க இல்லைடா எப்போ ஈவினிங் தான் செலிப்ரேட் பண்ணணும் சரியா சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டாங்க இப்போ வந்து மார்னிங்கே சொல்லிட்டாங்க ஏமான்னு கேட்குறாங்க இல்லை ஈவினிங் அப்பா ஒரு ஃபங்க்ஷன் இப்போ ஃபங்க்ஷன் போகிறோம் அது ஈவினிங் செலிப்ரேட் பண்ண முடியாது அப்பா சொல்லிட்டாங்க அதை இப்போ அண்ணா சொல்லி முடிவு பண்ணி உடனே வா சொல்லிட்டாங்க இப்போ ஜேக்கே ஆல்ரெடி ஹோட்டல் தான் இருப்பாங்க நம்ம ஜிம் வந்து நின்றுருக்காங்க கேக்கு கட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் இவங்க நின்றுருக்காங்க இப்போ நம்ம ஜிம்ல ஜெஸ்ஸி ஒயினா இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நின்றுருக்காங்க ஜேக்கே பார்க்குறாங்க அம்மா சொல்லிட்டாங்க அம்மா படி கூட மாட்டியா கேட்குறாங்க அப்படின்னு வரக்கு நான் ஒன்றைக்கிட்ட பேசுவோம் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு ஒன்றைக்கிட்ட பேசுவா சொல்லிட்டாங்க இல்லைம்மா நானே வரேன் சொல்லி ஜேக்கே பார்க்குறாங்க ஜேக்கே ஜிம் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஜேக்கே ஒரு ஜிம் சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்க சொல்கிறேன் சொல்லிட்டு என்ன சரி இன்னும் ஜக்கா சொல்லிட்டாங்க நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற வந்து சொல்லிட்டு இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒரு 1 hour வெயிட் பண்ணுறா சொல்லிட்டாங்க இப்போ அவங்க பார்க்க 1 hour என்னடா சொல்லிட்டு கேட்க வேண்டிய 2 சொல்லிட்டாங்க இல்லை நான் வந்து சொல்லிட்டாங்க இல்லை ஜேக்கே தான் பார்த்து போடா சொல்லிட்டாங்க இல்லை நான் வரேன் சொல்லிட்டு ஜேக்கே இப்போ ஜிம் அங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு கிளம்புறாரு இப்போ ஜிம் பார்த்துருக்காங்க சரி ஓகே சொல்லிட்டு எமர்ஜென்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நம்ம புரிஞ்சுக்கிறாங்க இப்போ என்ன ஜிம் பார்க்குறது எமர்ஜென்சியாக இருக்கும் தப்பாட்டு தான் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன் இல்லை ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணுறாங்க அந்த பக்கம் ஜேக்கே அவங்க வீட்டுக்காரங்க வந்து பார்த்தாக்கா வீட்டில் பார்ட்டி ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு ஜெக்குங்க ஜிம்மில் ஜேக்கோட அம்மாவோட பாடி பார்ட்டி தான் அழகாக இருந்துச்சு ஜேக்கே இப்போ பாடி செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்த்து அங்கே வெயிட் பண்ணுறாங்க 1 hour போகுது 2 hours போகுது 3 hours போகுது ஜேக்கே வரவே இல்லை எனக்கு அங்கே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஈவினிங் வரைக்கும் செலிப்ரேட் பண்ணலாம் ஈவினிங் வேலைக்கு போயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஒயன் இருக்கா சார் நம்ம டே இருக்காங்க டே நம்ம ஜேகோ போனால் ஃப்ரெண்ட் பண்ணிருக்காங்க ஒரு மாதிரி கூட கொஞ்சிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஒயன் பார்த்துருக்கா இன்னைக்கு ஆண்ட்ராய்டு பர்த்டே இன்வைட் பண்ணாங்க சொல்கிறாங்க அப்படியே அம்மா போக முடியாது
வரேன் சொல்லி எனக்கு ஜேகே கூப்பிட்டா ஜிம் பாடி சொல்லிட்டு அங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன கூப்பிட்டு நம்மளை கூப்பிட்டு அவனே போயிட்டானே எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு இல்லை ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிருக்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கலாம் சொல்லிட்டாங்க. கரெக்டாக எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு தான் போய் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. வந்துடுவான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஷிகா வந்துட்டு அவங்க அம்மாவோட பாடி வந்துட்டு இப்போ போஸ்ட் போட்டிருப்பாரு. அந்த போஸ்ட்டை நம்ம ஜெக்கி நம்ம வைன் பார்க்குறாங்க. ஷிகா போஸ்ட் போட்டிருக்கான். அப்போ பர்த்டே பார்ட்டி மாதிரி நடக்குதோ சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வைன் பார்க்குறேன். அப்போ அதுக்கு தான் போயிட்டாங்க போல சொல்லிட்டாங்க. அப்புறம் வேஸ்ட் பண்ணுறது நமக்கு எங்கள் வெயிட் பண்ணுறது வேஸ்ட் தான் கேட்க மில்டர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க வைன் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம வைன் பார்க்குறாங்க பாரு சொல்லிட்டு பார்த்தா நம்ம வைன் காமிக்கிற அந்த மாதிரி ஜேக்கோட அம்மாவுக்கு வந்து பாடி அதெல்லாம் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க. ஜேகேவோட அம்மா வந்து கேக்கை ஃபிட் பண்ணிருப்பாங்க. சரி ஜேகே அம்மா கேக்கை ஃபிட் பண்ணிருப்பாங்க. இதுதாங்க அந்த ஃபோட்டோவில் இருந்திருக்கும். இதை நம்ம ஷுகா போஸ்ட் பண்ணிருக்காரு. இதுதான் நம்ம வைன் காமிக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்த்துருக்காங்க. சரி சொல்லி ஜிம் செல்லாம் ஓகே வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டு ஜிம் கேக் கட் பண்ணி சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் தான் அது வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. வீட்டில் விடாங்கன்னு சொல்லிட்டு கேக் வந்துட்டு எடுத்துகிட்டு போங்க சொல்கிறாங்க. சார் அதை சொல்கிறாங்க பாருங்க நம்ம பில் வந்து நான் பே பண்ணுறேன் ஓகே நீங்கள் எனக்கு கேக் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே எல்லாருக்கும் வந்து கொடுத்துருங்க சொல்கிறாங்க. போய் அவங்க எல்லாரும் ப்ரொவைட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அந்த வேட்டுமே கேக் எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜிம் ஒயனும் ஜெஸ்ஸி பார்க்குறேன். ஜிம்மோட ஆஃபீஸில் கோவமத்தில் ரொம்ப காமாக இருக்காரு. இப்போ நம்ம ஜெஸ்ஸி பார்க்குறேன் என்ன ஜெக்கி இப்போ சொல்கிறாங்க ரொம்ப கோவப்படுவான்னு சொல்லி ஜலஸ் ஆகும் சொல்லிட்டு இப்போ அப்படி தெரிய சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஓகே போகலாமா தேங்க்யூ ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெஸ்ஸி வாங்கி பார்க்குறேன். ஜிம்முக்கு கோவமா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்ன கோவம் இல்லை நான் போகிறேன் ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஜெஸ்ஸி வாங்கினா சரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம் டேரக்டாக போயிட்டாங்க. போயிட்டாங்க கிச்சன் பேக் பண்ணிட்டு அவர் மட்டும் கரெக்டாக கிளம்பிடுறாரு. ஜிம் ஜேக்கே திருப்பிடாங்க ஒரு பாடி பாடி முடிச்சிட்டு இப்போ தான் கால் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஃபோன் ரீச் ஆகவே மாட்டேன். ஜேக்கே பார்க்குறேன் என்னாச்சு கோவம் ஃபோன் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவர் அங்கேருந்து போயிட்டு 6 hour ஆகுது. 6 hour ஆஃப்டர் தான் வந்து அம்மா எனக்கு எம்எல்ஏ சொல்லிட்டு நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. சரி போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் ஒரு டேட் வந்து போய் பார்க்குறாங்க. அந்த ஹோட்டலில் பார்த்துக்க அவங்க ஒரு புக் பண்ணிப்பாங்க ப்ரைவேட் ரூம் வந்து அந்த ப்ரைவேட் ரூமில் எம்கே இருக்குது. இப்போ வெயிட்டர் கூப்பிட்டு கேட்குறாங்க எங்கே சொல்கிறாங்க. சார் அவங்க போய் போயிட்டாங்க சொல்லிட்டு காம 2 hours வெயிட் பண்ணி பார்த்தாங்க. 2 hours ஆஃப்டர் அவங்க போயிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஒரு மாதிரி என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சார் பில் சொல்கிறாங்க. பில்லாம் பே பண்ணிட்டாங்க கேட்கலாம் பில் பே பண்ணிட்டாங்க கேக் கட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜேக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அது என்ன பண்ணுவோம் சார் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு பார்த்துக்க பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போகிறாங்க. போகிற வீடு எம்டி இருக்குது. ஜெக்கி பார்க்குறீங்க வீடு எம்டி இருக்கு சொல்லி பார்க்குறாங்க. போய்ட்டு கபோர்ட் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்ல திங்ஸ் எதுவுமே இல்லை. ஜெக்கி சுற்றி பார்க்குறேன் எங்கே சொல்லிட்டு எதுவுமே காணும். ஜெக்கி ஜிம்ல திங்ஸை காணும். அவர் அந்த வெட்டிங் ஃபோட்டோ கூட அப்படி இருந்தாக்கா அந்த இடத்துல எப்படின்னா ஹேங் பண்ணியிருப்போம். அது கூட எடுத்துட்டாங்க. ஜெக்கி வந்து அகைன் ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ஃபோட்டோ இப்போ காணும். அந்த ஃபோட்டோ ஜெக்கி பார்க்குறாங்க என்ன சொல்லி பார்த்தா ஃபோட்டோ ஃப்ரேம் தான் அங்கே இருக்குது. எப்படினாக்கா அந்த டேபிளில் இருக்குது. இப்போ ஜெக்கி அதை ஓப்பன் திருப்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அந்த ஃபோட்டோ கிழிஞ்சிருக்கு. எப்படினாக்கா அந்த ஃப்ரேமை வந்து எடுத்து ரூம் பண்ணிவிட்டு அந்த மிரர் கிளாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபோட்டோ ரெண்டாக கிழிச்சிருக்காங்க கட் பண்ணி ஜிம்மில் ஃபேஸ் வந்துட்டு அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அங்கே ஜெக்கி ஃபேஸ் மட்டுமே இருக்குது. இந்த பக்கம் ஜெக்கியை பார்க்க ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகிடுது. என்னது வெட்டிங் ஃபோட்டோ வந்து பண்ணியிருக்கான் சொல்லிட்டு ஜெக்கி வயதுக்குள்ளே போயிருக்கு. என்ன பண்ணியிருக்கான் ஏன் இப்படி பண்ணான் அப்படி சொல்லிட்டு அதுக்கு வெட்டிங் அனுப்பிச்சு அது மாதிரி யாரும் பண்ணுவாங்களா. ஜெக்கி ரொம்ப கோவம் வருது. எங்கே போயிட்டா ரொம்ப வர சிரமம் எடுத்துகிட்டு போடலாம் அப்படி ஜெக்கி நினச்சிட்டு ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க. ஃபோன் போகவே இல்லை. ஜெக்கி பார்க்குறாங்க ட்ரெஸ் எடுத்து போயிருக்கான். எங்கே போயிருப்பான் நம்மளோட வேறு யார் இருக்காங்க பேசி பார்க்குறாங்க. இல்லை அவங்க கிராண்ட் ஃபாதர் விட்டு போயிருக்காது. அவரோட ராஜஸ்தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியும் இப்போ ஜெட் அரேஞ்ச் பண்ணி ராஜஸ்தான் போகிறாங்க. அப்போ தான் காணும். ஜெக்கி ஜிம் எங்கே போகிறோம் பிளேஸாக தெரிஞ்ச இடத்த தேடி போயிட்டாங்க. எங்கேயுமே ஜிம்மில் காணும். ஜெக்கிக்கு தான் பைத்தியம் பிடிச்சி போய் எடுத்து இப்போ ஜெக்கி கேட்குறாங்க ஜெசிக்கிட்டே வாங்கிட்டு எங்கே போகலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ போனதுக்கப்புறம் 2 hours வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் வந்து போஸ்ட் பார்த்தேன்னு சொன்னேன். அந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு படி சொல்லிட்டு ஏன்டி காமிச்சு சொல்கிறாங்க நீ கேஷுவலாக காமிச்சிட்டா அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா அவன் கோச் பண்ணி கூப்பிட்டா தெரியும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜெக்கி தேடாத இடமே இல்லை. எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்காங்க. அப்படியே அவர் டயர்ட் ஆகிட்டார். அவருக்கு லைக் லிட்டரலி பைத்தியம் முடிச்சிட்டு போல அவ்வளோ ஒரு கஷ்டம். இப்போ நம்ம ஜேகே ஜிம்முக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. ஆனால் எங்கே எதுவும் ஒர்க் ஆகல. ஜேக்கப் நீண்ட பண்ணி பயங்கரமாக நடு ரோட்டில் நீண்ட பண்ணி அழுத்திட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவோம் ஜிம் நான் என்னதான் பண்ணேன் ஏன்டாமா என்னை பற்றி புரிஞ்சிக்க மாட்டேன் ஏன் இப்படி இருக்கா ஜேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன அப்படி மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கா சரி ஜிம் ஜேக்கு நினைக்கிறாங்க. இப்போ வந்து ஜிம் பார்த்தா அவரு பிளேஸ் இருக்காரு. பார்த்தா அவர் சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் கேம் ப்ளே பண்ணிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க நான் லாஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க நீ லாஸ் பண்ணல வந்து மைண்ட்